ஆமா. ஓகே. சோ நீ இது யூஸ் பண்ணுவல்ல ஸ்கிரீனர்ஸ். ஆ. ஏன்னா ஃபர்ஸ்ட் நீ ஸ்கிரீனர் யூஸ் பண்றப்ப நீ என்னன்னா இப்ப இந்த பீட்டர் லிஞ்ச் இருக்குல்ல, பீட்டர் லிஞ்ச், பெஞ்சமின் கிரஹாம் இவங்க 2 பேரை வச்சுதான் ஆக்சுவலா நிறைய பேர் வேல்யூ ஸ்டாக்ஸ் எல்லாமே பிக் பண்ணுவாங்க. ஸ்டாக்கே வந்து இந்த 2 இதை வச்சுதான் பிக் பண்ணுவாங்க. நீ வேல்யூ ஸ்டாக்குக்கு இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர் நல்ல புக் அது. ஆமா ஆமா, அது வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் புக்டா. நீ வந்து இப்ப நீ ஷேர் மார்க்கெட் பண்றனா அது இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர். ஒரு செகண்ட், அது வந்து ஸ்வெய்க்னு ஒருத்தர் இருப்பாரு, அவரோட கமெண்ட்ரி இருக்கும். ஓகேயா, ஜேசன் ஸ்வெய்கன் இருக்காரு. அவர் வந்து என்னன்னா லைக் அவர் வந்து ஈச் அண்ட் எவ்ரி சாப்டருக்கு அப்புறம் கமெண்ட்ரி போடுவாரு. ஓகேயா, நீ வந்து அதை படிச்சாலே உனக்கு ஒரு நல்ல ஐடியா வரும், கம்ப்ளீட் ஐடியா வரும். அதுக்கப்புறம் நம்ம யூடியூப் சேனல் வந்து சில யூடியூப் சேனல்லாம் இருக்கும், காட்டுறேன். இவரெல்லாம் பாத்திருக்கேன் நானு. இவர் பாத்திருக்கல, ஒரு நிமிஷம். எங்கேஜிங்காவே இருக்க மாட்டாங்க, போர் அடிச்சிரும் அது சில நேரத்துல. ஆமா, நீ என்ன பண்ணலாம்னா, ஆனா இந்த இதுக்கு வந்து நீ ஒரு சாப்டர் மாதிரி படிச்சுட்டு, ஒரு சாப்டர் படிச்சுட்டு அவரோட வீடியோ பார்த்தனா உனக்கு ஒரு ஐடியா வரும். ஓகே, கொஞ்சம் புரியுதா? கொஞ்சம் இந்தியன் இதுக்கும் கொஞ்சம் பேஸா சொல்லுவாங்க. இன்னொன்னு இன்வெஸ்ட் தமிழ்னு ஒன்று இருக்கும். உனக்கு அவர் சிஏ ரணச்சார்னு ஒருத்தர் இருப்பால. ஆமா ஆமா ஆமா, அவங்களும் சூப்பரா சொல்லி கொடுப்பாங்க எல்லாமே. அவங்கள வச்சு கொஞ்சம் கொஞ்சம் கத்துக்கிட்டேன். அவங்க வந்து எல்லாமே லைக் ரொம்ப ஈஸியா புரியுற மாதிரி தான் சொல்லியும் கொடுப்பாங்க. சோ நல்லா இருக்கும். மணி பேச்சா நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணாங்க இந்த சேனல், மணி பேச்சு. இதுதான் அந்த புக்கு, இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர். ஒரு நிமிஷம், பாத்திருக்கேன் இந்த புக்கு நிறைய. எங்க பார்த்தாலும் டாப் 5 பார்த்தா இந்த புக் வந்துரும். ஆமா, நான் இப்போ ரிச்சஸ்ட் மேன் இன் பேபிலான் அப்படின்னு ரிச்சஸ்ட் மேன் இன் பேபிலான். நான் அது கூட கொஞ்சம் நோட்ஸ்லாம் நானே ஆக்சுவலா ஃபுல் புக் கொஞ்சம் நோட்ஸ்லாம் வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வாட்ஸ்அப்லயே ஷேர் பண்ணேன். நான் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. ரிச் டாட் புவர் டாட் தான் படிச்சிருக்கேன் இப்போ வரைக்கும். வந்து அடுத்து ஹவ் டு வின் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பீப்பிள் படிச்சிட்டு இருக்கேன். ரிச் டாட் புவர் டாட்க்கு சேனல் இருக்கு, வெயிட் பண்ண என்னோட யூடியூப் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் காட்டுறேன். ஒரு நிமிஷம். இப்போ வந்து இவங்க தான் என்னோட நான் ஆக்சுவலா கொஞ்சம் தான் சப்ஸ்கிரைபர்ஸ். ஓகேயா, ஒரு 1 2 3 4 5 6. ஓகே, இந்த 6 சேனலுமே நீ ஃபினான்ஸ்க்கு உனக்கு அவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த ரச்சனா சொன்னேன்ல, இவங்களும் எல்லாம் சூப்பரா இருக்கும். அபீஸ் சேனல்னு ஒருத்தர் இருப்பான், அவர் வந்து லைக் எல்லாமே ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணி கம்ப்ளீட்டா கொடுப்பாங்க ஒரு ஷேருக்கும். அப்போ வந்து உனக்கு ஒரு ஐடியா வரும், ஒரு ஷேரை எப்படி வேல்யூவேட் பண்றாங்க எல்லாமே உனக்கு ஐடியா வரும் இந்த இது பார்த்தா. நான் இதை அனுப்புறேன், இது வந்து அபீஸ் சேனல். நீ சும்மா இதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ, புரியுதா? அப்புறம் பிஆர் சுந்தர்னு ஒருத்தங்க இருக்காங்க, இவரும் ஆக்சுவலா ரொம்ப ஃபேமஸ். இவர் பாத்திருக்கேன். ஆமா, இவரும் வந்து லைக் இவரெல்லாம் எதுக்குன்னா வந்து உனக்கு மார்க்கெட்ல டெய்லி என்ன நடக்குதுன்னு ஆக்சுவலா ஒரு ஐடியா கொடுப்பாங்க உனக்கு. ஒரு டோட்டலா இப்ப நிஃப்டி இன்க்ரீஸ் ஆகுதுன்னா ஏன் இன்க்ரீஸ் ஆகுது, வேற என்னென்ன ஈவெண்ட் நடக்குது இந்த மந்த்ல, அது எல்லாத்தையும் ஒரு ஐடியா கொடுப்பாங்க. அந்த இதுக்கு உனக்கு இந்த சேனல்லாம் யூஸ் ஆகும். நான் இதை அனுப்புறேன். அப்புறம் இந்த நீ சொன்னல ரிச் டாட் புவர் டாட்னு, அவருக்கு ஒரு சேனலே இருக்கு. இது வந்து ரிச் டாட் சேனல்னு இருக்கு. நான் இப்ப சொன்னல இந்த ஹைப்பர் இன்ஃப்ளேஷன் எல்லாமே, அது எல்லாத்தையும் வந்து இந்த நான் வந்து இப்ப கோல்டு, இவரே இப்ப ரிச் டாட் புவர் டாடும் அதுதான். இப்ப என்னன்னா லைக் டாலரை நம்பாதீங்க, கிரிப்டோ கரன்சியும் கோல்டையும் மெயினா கான்சென்ட்ரேட் பண்ணுங்க, அதுதான் அவரோட இதே ரிச் டாட் புவர் டாடோட ஐடியாலஜியே. இப்ப இவர் வந்து ரியல் எஸ்டேட் பயங்கர ஃபோக்கஸ் பண்றாருல அவரு. ஆமா, அவர் வந்து ஆக்சுவலா வேற லெவல். உனக்கு டெட் இருக்குல்ல, டெட்டுக்கு நீ இன்ட்ரெஸ்ட் கட்ட தேவையில்ல, கரெக்டா டெட் வாங்கி டெட்டை யூஸ் பண்ணி ரியல் எஸ்டேட் வாங்கி செம்மையா ப்ராஃபிட்டபிள் அடைஞ்சிட்டாரு.
பிளஸ் வந்து நீ ரிச் டாட் புவர் டாட்லாம் படிச்சிருந்தேன்னா அந்த கார்ப்பரேட்டுக்கு அந்த பெனிஃபிட்ஸ்லாம் போட்டிருப்பாங்க. அதெல்லாம் பார்த்திருக்கியா? ஆமா அந்த டாக்ஸ் பத்திலாம். ஆமா, ஆமா. அவங்க வந்து லைக் கார்ப்பரேட்ஸ்னா என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு கம்பெனி மாரி வச்சுட்டு, லைக் எல்லாத்துக்கும் எக்ஸ்பென்ஸ் மாரி செலவு பண்ணிட்டு, மிச்சம் இருக்கிறதுல தான் அவங்க டாக்ஸே கட்டுவாங்க. ஆமாமா படிச்சேன். ஆமா. ஸோ வந்து யூ கேன் யூ கேன் மேனிபுலேட் த நம்பர்ஸ் டு மேக் ஷூர் இட் இஸ் வெரி ஸ்மால் தான். ஓகேயா? எப்படின்னா நீ டாக்ஸ் கட்டுறத ரொம்ப கம்மியாக்கிடலாம் கம்பேர் டு ஏன்னா வந்து அவங்க பர்சனல் அக்கவுண்ட்ல எதுவும் வச்சுக்க மாட்டாங்க. நம்ம பர்சனல் அக்கவுண்ட்ல வச்சா நம்மளுக்கு ஹை இன்கம் டாக்ஸ் பிராக்கெட்ல வருவோம். 30% பிளஸ் இன்கம் டாக்ஸ் பிராக்கெட்ல வருவோம். பயங்கர இன்ஃப்ளூயன்ஸ் இது. சரி நீ ஸ்டார்ட் பண்ணிரு. நீ இந்த இதுக்கு போயிடு. அது என்ன? ஆமா, ஆமா. நான் காட்டுறேன். ஒரு நிமிஷம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் முத்தூட் ஃபினான்ஸ் போடுறேன். ஆக்சுவலா நான் வேற எங்கேயே பண்ணிருப்பேன். என்பிஎஃப்சின்னு அனலைஸ் பண்ணிருக்கேன். நீ எல்லாத்தையும் ட்ராக் பண்றியா மாசத்துக்கு ஒரு வாட்டி? ஆமாண்டா. நான் இதுல வந்து எல்லாத்தையும் நான் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். மாசத்துக்கு ஒரு வாட்டியா? இல்ல இது வந்து இந்த 2021ஓட இந்த என்பிஎஃப்சின்னு டைட்டில் போட்டிருக்கேன். என்பிஎஃப்சினா வந்து நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கார்பரேஷன் இருப்பாங்க. அப்படின்னா அவங்க பேங்க் இல்ல, ஆனா அவங்க லோன் எல்லாமே கொடுப்பாங்க. ஓகேயா? சோ வந்து இந்த 2 இதுதான் நான் இந்த இயர் வாங்கினேன். என்னன்னா இப்போ வந்து நான் எல்லாமே கம்பேரிசன் பண்ணிருப்பேன். முத்தூட் ஃபினான்ஸ் பார்த்தேன்னு வச்சுக்கோ. நான் காட்டுறேன் ஃபர்ஸ்ட். ஃபர்ஸ்ட் நீ என்னன்னா ஒரு கம்பெனி பத்தி உனக்கு ஒரு ஐடியா வரணும். ஓகேயா? இப்போ வந்து நீ முத்தூட் ஃபினான்ஸ் போனனா உனக்கு ஒரு ஐடியா வரும் என்னன்னு. இப்போ இதுல என்ன போட்டிருக்கான்னு வச்சுக்கோ. மோஸ்ட் ட்ரஸ்டட் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் பேங்க்னு போடுறான். ஓகேயா? அப்புறம் என்னென்ன பண்றாங்கன்னா கோல்ட் லோன் பண்றாங்க, ஹவுசிங் ஃபினான்ஸ் பண்றாங்க, இன்சூரன்ஸ் பண்றாங்க எல்லாமே. சரியா? இதுக்கப்புறம் நீ என்ன பண்ணணும்னா இது எல்லாமே எவ்வளவு பர்சன்டேஜ்ல பண்றாங்கன்னு பார்க்கணும். சரியா? இப்போ வந்து கோல்ட் லோன் வந்து இவங்க வந்து மோஸ்டா வந்து கோல்ட் லோன்ல தான் நிறைய போட்டிருக்காங்க. ஹவுசிங் ஃபினான்ஸ் பர்சனல் லோன்னா ரொம்ப கம்மி தான். அதனால இப்ப கோவிட் வரதுனால எல்லாருமே இப்ப கோல்ட் லோன்னா வந்து அதுக்கு ஆக்சுவலா வேல்யூ இருக்கும். சரியா? அதனால வந்து அவங்க ஈஸியா வந்து இப்ப உனக்கு கோல்டு வச்சாலும் அவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் கட்டலன்னா ஈஸியா வித்துட்டு போயிடுவாங்க. ஓகேயா? ஆனா ஹவுசிங் ஃபினான்ஸ்லாம் வந்து ஒரு ஹவுசிங் ஃபினான்ஸ்லாம் எடுக்க ரொம்ப புரியுதா? ஒரு அவங்க காசு கட்டலனாலும் அந்த லேண்ட விக்கிறது அதெல்லாம் செம்ம தலைவலி. அதனால வந்து அதுக்கெல்லாம் வந்து அவங்க ரொம்ப குறைவான பெர்சன்டேஜ் தான் வச்சிருப்பாங்க. நீ என்ன பண்ணலாம்னா, இப்போ வந்து இன்வெஸ்டர்ஸ் போயிட்டு இங்க இன்வெஸ்டர்ஸ்ன்னு கீழ இருக்கும். ஆனுவல் ரிப்போர்ட், பினான்சியல் ரிப்போர்ட், இன்வெஸ்டர் பிரசன்டேஷன் இது 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 எல்லாம் பார்த்தா உனக்கு ஒரு ஐடியா வரும். இது எல்லா கம்பெனிலும் இருக்கும்ல இது? இந்த எல்லா பார்த்திருக்கேன். கம்பெனிலயும் இருக்கும். எல்லா கம்பெனிலயும் இருக்கும். இப்ப பாரு இதெல்லாம் வந்து அவங்களோட குவார்டர்லி டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இதுல போட்டிருப்பாங்க. ஓகே. ஒரு நிமிஷம். இங்க இருக்கு பாரு. இப்ப இங்க பாரு. இங்க இந்த ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் இது போட்டிருப்பாங்க. இங்க அர்னிங் பர் பாரு. அர்னிங் பர் ஷேர் குடுத்திருக்காங்க. இத வச்சு நீ பி/பை ரேஷியோ பண்ணலாம். எவ்வளவு அசெட், எவ்வளவு லைபிலிட்டின்னு இருக்கு. இதுல வந்து நீ பார்க்கலாம். இப்போ வந்து நான் ஃபினான்ஷியல் அசெட் கரண்ட் லைபிலிட்டிஸ் எவ்வளோன்னு பார்க்கலாம். ஓகேயா? கரண்ட் அசெட் எவ்வளோன்னு பார்க்கலாம். ஓகே. இது இது இத வந்து உனக்கு எப்படி படிக்கிறதுன்னு தெரியணும். டெட்ல எவ்வளோ இருக்கு, பாரோயிங்ஸ் எவ்வளோ இருக்கு. இதெல்லாம் நீ படிச்சுட்டு புரியுதா? என்ன பெர்சன்டேஜ் இருந்தா சேஃப், எவ்வளோ இருந்தா சேஃப் அது எல்லாம் இருக்கும். அது எல்லாம் நீ பார்க்கணும். அதுக்கப்புறம் இப்ப வந்து நீ ஸ்கிரீனர்ல பார்த்தனா இன்னொன்னு இருக்கும். இன்னும் கொஞ்சம் ஸ்டேட்மெண்ட்ஸும் இருக்கும். அதையும் காட்டுறேன். இங்க இருக்கு பாரு. இது பாரு ரெவென்யூ இருக்குல்ல, டோட்டல் ரெவென்யூ இருக்குல்ல. சோ இந்த டோட்டல் ரெவென்யூ எல்லாமே நீ வந்து இந்த லாஸ்ட் இயர் கூட நீ எல்லாம் கம்பேர் பண்ணுவ. டோட்டல் ரெவென்யூ ஈக்விட்டி, லைபிலிட்டிஸ் இது என்னன்னா இந்த பேலன்ஸ் ஷீட் என்னன்னு தெரியும்ல. ஓவராலா டோட்டல் அசெட் ஈக்குவல் டு டோட்டல் லைபிலிட்டிஸ் மேட்ச் ஆகும். அதெல்லாம் தெரியும்ல. நீ ஆமா. வந்து ஆமா. நீ வந்து என்னன்னா இப்ப இந்த இதுல வந்து சில சில இது இருக்கும்டா. ஓகேயா? இப்ப அசெட்ன்னு வச்சுக்கோவேன். கரண்ட் அசெட்ன்னு ஒன்று இருக்கும். கரண்ட் டாக்ஸ் அசெட்ன்னு இருக்கா?
அதுக்கப்புறம் இப்ப லயபிலிட்டியில வந்து கரண்ட் டாக்ஸ் லயபிலிட்டின்னு இருக்கும். நீ என்ன பண்ணணும்னா இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணணும். கரண்ட் அசெட் பை கரண்ட் லயபிலிட்டி போட்டு அதுக்கு ஒரு ரேஷியோ இருக்கும். அதான் கரண்ட் ரேஷியோன்னு. நான் அது காட்டுறேன். இப்ப இது வந்து கரண்ட் ரேஷியோ. காசு இருக்குன்ற மாதிரி தானே அது. இதெல்லாம் நான் தியரட்டிக்கலா படிச்சிருக்கேன் ஃபினான்ஸ்ல. ஆமா, இது கரண்ட் ரேஷியோ. நீ என்ன பண்ணணும்னா இப்ப அதுல இருக்க வேல்யூ நீ பார்க்கணும். இப்போ வந்து லைக் பிலோ 1னா வந்து தட் கம்பெனி மைட் ஸ்ட்ரகிள் இன் ஷார்ட் டர்ம் ஆப்ளிகேஷன். 1.50னா வந்து லிக்விடிட்டி இருக்கு அப்படிலாம் சொல்றாங்கல்ல. நான் என்ன பண்ணுவேன்னா அட்லீஸ்ட் 2 இருக்கான்னு பார்த்துப்பேன். ஒரு ஷேர் வாங்குறதுக்கு முன்னாடி இதோட வேல்யூ அட்லீஸ்ட் 2 இருக்கான்னு பார்ப்பேன். ஸோ வந்து நீ வந்து இந்த எல்லா ஸ்டேட்மெண்ட்டுக்கும் உனக்காண்டி உன்னோட பர்சனல் ஃபார்முலா மாதிரி நீ கொண்டு வரணும். நான் வந்து ஒரு சின்ன ஐடியாவுக்கு நான் இது ஒன்று சிம்பிளா நான் பண்ணியிருக்கேன் பாரு. இன்னொன்னு ஃபார் எக்ஸாம்பிள் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் நான் ஃபர்ஸ்ட்லேயும் சொல்றேன். நான் வந்து இப்போ இந்த வருஷம் வாங்கினது 2 ஷேரு. முத்தூட் ஃபினான்ஸ் வந்து இது பர் ஷேருக்கு இவ்வளவு வாங்கியிருக்கேன். மணப்புரம் வந்து ஒரு ஷேருக்கு நான் இவ்வளவுக்கு வாங்கியிருக்கேன். மார்க்கெட் கேப் பார்த்தேன். ஓகேயா? நான் வந்து ஆக்சுவலா வெறும் லார்ஜ் கேப் மட்டும்தான் வாங்குவேன். ஆனா மணப்புரம் ஏன் வாங்கியிருக்கேன்னா வந்து இது வந்து என்பிஎஃப்சில இது ரெண்டுமே டியோபாலி இருக்கு. ஓகேயா? ஸோ வந்து ஐ வாண்டட் டு ஓன் போத் த ஸ்டாக்ஸ். ஓகேயா? அதனால வந்து அது ஒரு இன்ட்ரெஸ்ட்ல தான் வாங்கினேன். அதுக்கப்புறம் இங்க ஸ்டாக் பி பை ரேஷியோன்னு இருக்குல்ல. இது என்னன்னா அதான் எப்படி கண்டுபிடிச்சா அது மோனோபோலி தான் ரெண்டுமே டியோபோலின்னு 2 ஸ்டாக்கும்? இது வந்து நீ நியூஸ் படிக்கணும்டா. நீ என்ன பண்ணணும்னா எக்கானமிக் டைம்ஸ்னு ஒரு இது இருக்கும். ஓகே, இங்க வந்து நீ சர்ச் போட்டு நீ என்ன மார்க்கெட்லயோ நீ அது எல்லாத்தையும் நீ இப்போ கோல்ட் லோன்னு வச்சுக்கோவேன். இப்போ கோல்ட் லோன்னா பேசிக்கா இவங்க என்ன மெசேஜ் வருதுன்னு பார்க்கணும். மோஸ்டா பாரு முத்தூத் வரும். ஓகேயா? முத்தூத்து மணப்புரம் தான் மோஸ்டா வரும். மணப்புரம் சொல்றான். ஸோ வந்து லைக் நீ வந்து எல்லா நியூஸுமே நீ படிப்ப. நீ ஒரு செக்டார் நீ ஓன் பண்றேன்னு வச்சுக்கோ. நான் வந்து லைக் இப்போ ஐடி செக்டார் ஓன் பண்றேன்னா நீ ஐடி பத்தி நீ எல்லாமே படிப்ப. அப்போ வந்து உனக்கு இந்த இதெல்லாம் உனக்கு தெரிய வரும். கரெக்டா? என்னென்ன ஸ்டாக் வந்து எல்லாரும் ஃபோக்கஸ் பண்றாங்க, புரியுதா? எதுல வந்து அவங்க டியோபாலியா என்ன மோனோபாலின்னு காட்டுறாங்க, அதெல்லாம் இந்த நியூஸை வச்சுதான் பார்ப்பேன். இந்த எக்கானமிக் டைம்ஸ் இருக்கும். இதே வந்து நான் வந்து இந்த வருஷம் வந்து லைக் நான் கொஞ்சம் இப்ப கோல்ட் லோன் பத்தி நான் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்றதுனால, ஏன்னா வந்து நான் இந்த வருஷம் எவ்ரி மந்த் வந்து இது பேஸ்டா இன்வெஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன். கோல்டு பேஸ்டா இன்வெஸ்ட் பண்றதுக்கு இந்தியால நீ வந்து ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னா 3 கம்பெனி தான். முத்தூத்து, மணப்புரம், டைட்டன். ஓகேயா? நான் வந்து இப்ப டைட்டானுக்கு ஆக்சுவலா அனாலிசிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது வேணா நான் அப்புறம் பண்ணோன்னு ஷேர் பண்றேன். நான் இதெல்லாம் ஏன் இப்ப பண்றேன்னா வந்து கொரோனா வந்தோன்னே ஆக்சுவலா குறையும் டாக்ஸ். இதெல்லாம் வந்து கோல்டு பிரைஸ் எல்லாம் குறைஞ்சோன்னே, புரியுதா? அப்ப இந்த ஷேரோட விலை எல்லாம் கம்மியாகும். அப்ப வந்து ஏதாவது சீப் வேல்யூவேஷன்ல கிடைச்சிச்சுன்னா நம்ம வாங்கலாம் இந்த ஷேர்லாம். சரி, ஓகே. கோல்ட் பிரைஸ் ப்ரொபோர்ஷனலா தான் இதுவும் இருக்கும்ன்றியா? இந்த மணப்புரம் ஸ்டாக்ஸும் இது கோல்ட் பிரைஸ் ஏறினா இதுவும் ஏறும். ஆமா ஆமா ஆமா. வெயிட் பண்ணுனா how many tons ஏன்னா இவங்க இந்த 2 கம்பெனியும் வந்து இவ்வளவு டன்ஸ் ஆஃப் கோல்டு வந்து இவங்க ஆக்சுவலா ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க. இதான் அவங்களோட அசெட். ஓகேயா? இவங்க வந்து என்னன்னா இந்த ஒரு சில பேங்க்ல வந்து ஒரே ஒரு செகண்ட். எந்த நியூஸ் சேனல்லாம் யூஸ் பண்ண? ஒன்லி எகனாமிக் டைம்ஸ் தானா? இல்ல வேற ஏதாவது ஆப் யூஸ் பண்றியா? இல்லடா, நான் வந்து யூடியூபும் நான் பார்ப்பேன். யூடியூப்ல என்னன்னா லைக் யூஷுவலா பண்ணுவாங்கல்ல. ஒரே ஒரு செகண்ட். நான் வந்து எக்கானமிக் டைம்ஸே எனக்கு ஆக்சுவலா கம்ஃபர்டபுளா இருக்கு. இப்ப நான் கோல்டு பத்தி போட்டேன்னு வச்சுக்கோ. நான் கோல்டு போட்டுட்டு இப்ப ஃபில்டர் பண்ணிட்டு திஸ் வீக்னு போடுவேன். ஓகேயா? இப்போ வந்து இந்த மாதிரி ஐடியா வருதுன்னு வச்சுக்கோ. அப்போ வந்து நான் பார்ப்பேன் அதை பத்தி என்னென்ன இருக்குன்னு. என்னன்னா எது வந்து மோஸ்ட் வியூஸ் இருக்கு, எது ரிலவெண்டா இருக்கு அப்படின்னு வச்சு நான் பார்ப்பேன் ஃப்ரீ டைம்ல.
இப்போ வந்து இப்ப இது பார்த்தேன்னு வச்சுக்கோங்க பாரு. முத்தூட் வந்து 116 டன்ஸ் ஆஃப் கோல்டு வச்சிருக்காங்க செக்யூரிட்டியா. ம். மணப்புரம் வந்து லைக் 40 டன்ஸ் வச்சிருக்காங்க. முத்தூட் ஃபின்கார்ப் வந்து 39 டன்ஸ் வச்சிருக்காங்க. The trio combined holdings are 195 tons, which is more. இவங்களுக்கு வந்து சிங்கப்பூர், ஸ்வீடன், சவுத் ஆப்பிரிக்கா, மெக்சிகோ இந்த 4 கண்ட்ரி இது மாதிரி இதே சிங்கப்பூர்ல எவ்வளவு பெரிய நாடு. இந்த இவ்வளவு ஆமா. பெரிய பெரிய கண்ட்ரியோட நிறைய கோல்டு இவங்க ஆக்சுவலா சேவ் பண்ணி வச்சிருக்காங்க. சோ வந்து இப்போ வந்து கோல்டு பிரைஸ் எல்லாம் கம்மி ஆயிடுச்சுன்னா அவங்களோட அசெட்டே கம்மியாயிரும். அதனால வந்து அவங்களோட இந்த குவார்டர்லி ரிசல்ட் எல்லாம் காட்டுவாங்கல்ல, அது எல்லாம் ம். வந்து அவ்வளவு நல்லா இருக்காது. ஓகேயா? ஆனாலும் வந்து லைக் முத்தூத்லாம் வந்து எப்படின்னா கன்சிஸ்டன்ட் பர்ஃபார்மர் மாதிரி எல்லா வருஷமும் டிவிடெண்ட் ப்ராப்பரா கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து அது ஃபேமிலி ரன் பிசினஸ். நான் வந்து இந்த இது காட்டுறேன். ஹோல்டிங்ஸ், ப்ரமோட்டர் ஹோல்டிங்ஸும் நான் நோட் பண்ணி வச்சிருப்பேன். இங்க இங்க பாரு, ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் நான் போட்டிருக்கேன். நீ ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் நான் என்ன பண்ணுவேன்னா, லைக் இப்போ 73% ப்ரமோட்டர் ஹோல்டிங்னா வந்து அது அந்த ஃபேமிலி தான், ஓனர் தான் 73% ஸ்டாக்கே வச்சிருக்காரு. சோ ஓனர் வந்து இவ்வளவு பர்சன்டேஜ் ஷேர் வச்சா அவர் வந்து கண்டிப்பா லாஸ், அவங்க கம்பெனியை லாஸ் போக விட மாட்டாங்க. ஓகேயா? இதே வந்து ம். இப்ப ஐடிசி எல்லாம் பார்த்தனா 0% ப்ரமோட்டர் உண்டு. அதுக்குன்னு ஆமா. ஐடிசிக்கு அதனால புரியுதா? ஆனாலும் இட் டஸ் வெல். பட் மோஸ்டா என்ன பண்ணுவாங்கன்னா அட்லீஸ்ட் 50% ப்ரமோட்டர் ஹோல்டிங்கான்னு பார்ப்பாங்க. 50% இருந்தாதான் இந்த ஷேரே வாங்குவாங்க. இப்போ வந்து நிறைய ஆக்சுவலா நிறைய ஏமாத்துவாங்க தெரியுமா? இப்ப ஷெல் கம்பெனிஸ் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கல்ல? இந்த பெட்ரோல் கம்பெனிஸா? இல்ல இல்ல பெட்ரோல் இல்ல. என்னன்னா பேருக்கு கம்பெனின்னு ஒண்ணு நடத்துவாங்க. அந்த ஆனா கம்பெனினே ஒண்ணு இருக்காது. ஓ! ஜஸ்ட் ஒரு கம்பெனி நடத்தி நாங்க இதெல்லாம் பண்றோம்னு சொல்லி ஏமாத்துவாங்க. அதுல வந்து இந்த ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன்லாம் பார்த்தோன்னா அவங்களுக்கு 10% தான் அவங்க ஷேரே வச்சிருப்பாங்க. மிச்சம் ம். 50% 40% ஃபாரின் இன்வெஸ்டர் தான் இருக்கும். நான் வந்து இப்ப ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் நான் பாக்குறேன் பாரு. ப்ரொமோட்டர் யார் இருக்கு? எஃப்ஐஐனா ஃபாரின் இன்வெஸ்டர். ஃபாரின் இன்வெஸ்டர் யாரு போட்டிருக்காங்கன்னு பார்த்தேன். கோல்ட்மேன் சாட்ஸ் வச்சிருந்தாங்க. சோ ஓகே. மணப்புரம் பார்த்தேன். ப்ரொமோட்டர் இது கம்மியா தான் இருக்கு. புரியுதா? பட் வந்து கொஞ்சம் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன்ல கொஞ்சம் நல்ல கம்பெனிஸ்லாம் வச்சிருக்காங்க. அதனால இங்க ரெட் ஃபிளாக்னு போட்டிருக்கேன் பாரு. மணப்புரம் ஹோல்டிங்ஸ் இஸ் லெஸ் தேன் 50. அதுக்கப்புறம் வந்து லைக் பாஸ்ட்ல வந்து டாலி கண்ணா இப்போ வந்து லைக் மார்க்கெட்ல பெரிய பெரிய ஆளுங்க இருப்பாங்க. இப்போ வந்து டாலி கண்ணா, ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா இது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. இப்போ வந்து பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் ஒரு ஷேரை வச்சிருக்காங்கன்னா அதுக்கு கொஞ்சம் வெயிட்டேஜ் இருக்கும். இப்போ வந்து ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா பார்த்தனா கிரைசில் வச்சிருக்காங்க. ஒரு கேம்பிளிங் ஒரு ஷிப்பே தனியா ஷிப்புக்காண்டி ஒரு கம்பெனி வச்சிருக்காங்க. அது மாதிரி கொஞ்சம் நிறைய வச்சிருக்காங்க. அப்புறம் டாடா மோட்டார்ஸ் வச்சிருக்காங்க. ஓகேயா? டைட்டன் வச்சிருக்காங்க. இப்போ வந்து இது இது வந்து இவங்களுக்குலாம் இவங்க இதெல்லாம் வச்சிருக்காங்கன்னா நிறைய பேர் வந்து ஃப்ரீயா இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து இவ்வளவு பெரிய ஆளுங்களே இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அப்புறம் இந்த ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி அதெல்லாம் உனக்கு தெரியும்ல? இந்த ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து நீ பாப்ப. ரிட்டர்ன் இதெல்லாம் வந்து ஆக்சுவலா ஃபினான்ஷியல் டேர்ம். இந்த ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு வந்து உனக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டோட 2 டைம்ஸ் இருக்கணும். அப்படி எனக்கு இருந்தாதான் அது இப்போ நல்ல கம்பெனின்னு அர்த்தம். இத பத்திலாம் படிச்சா கூட எனக்கு என்ன டவுட் வருதுன்னா, ம். எவ்வளோ பெர்சென்ட் இருந்தா ஓகே, எவ்வளோ பெர்சென்ட் கீழ போச்சுன்னா ஆ பேட். அது அது எனக்கு அது தெரிய மாட்டேங்குது. அது வந்து ஆக்சுவலா அதெல்லாம் கொஞ்சம் உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வரணும். நான் உனக்கு சொல்லுவேன் நிறைய இது. இப்போ வந்து இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப பிரைஸ் பெர் புக் இருக்குன்னு வச்சுக்கோவேன். நான் சொல்லுவேன் பிரைஸ் பெர் புக் வந்து 1க்கு கீழ இருக்குன்னா நீ கண்ண மூடிட்டு வாங்கலான்னுவேன். ஓகேயா? கண்ண மூட்டு வாங்கலான்னுவேன். ஆனா வந்து நான் ஏன் அப்படி சொல்றேன்னா நீ ரிசர்ச் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இப்போ வந்து நீ ஒரு ஸ்டாக் அண்டர் வேல்யூ ஆச்சுன்னு வச்சுக்கோ. இந்த கோவிட் டைம்ஸ்லலாம் கண்ண மூடிட்டு பிரைஸ் பெர் இந்த புக் வேல்யூ கீழ அதோட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் போனா கண்ண மூடிட்டு வாங்கலாம். நீ மேக்ஸிமம் வந்து இப்போ பிரைஸ் பெர் புக் வந்து 3 வரைக்கும் ஓகே ஃபைன். இப்போ வந்து நான் இதெல்லாம் சொல்றேன்னா உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் வரும். அது வந்து நான் உனக்கு வேல்யூ வந்து நான் இதெல்லாம் வச்சிருப்பேன்ல. அது வந்து உனக்கு மோஸ்டா நீ நீ பண்ண உனக்கு இன்ட்யூஷன் ஃபார்ம் ஆகும். அந்த கட் ஃபீலிங்ன்னு வாங்கல்ல. நீ வந்து தெரியும். ஏன்னா நீ மார்க்கெட்ட நீ நிறைய பார்த்தனா உனக்கு தெரியும். எது ஒர்க் ஆகும், எது ஒர்க் ஆகாது. புரியுதா? இப்போ வந்து பி பை ரேஷியோ ஆஃப் நிஃப்டிலாம் இவ்வளவு ஹையா இருக்கு. அதனால வந்து நான் வந்து கம்ப்ளீட்டா
இவ்வளவு ஹைல இருக்கப்ப நான் இண்டெக்ஸ் கூட வாங்குவேன்னா நான் யோசிச்சுதான் வாங்குவேன். ஆனா வாங்கலாம், பிரச்சனை இல்லை. ஏன்னா ஹைப்பர் இன்ஃபிளேட்டட் ஆயிடுச்சு எக்கானமி. சோ இதையே மேபி ஒரு நியூ பேஸ் ஆக்கி கூட மேல போலாம். ஆனா வந்து நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். எல்லாமே வந்து புரியுதா, எல்லாருக்குமே கரெக்டா தெரியாது. ஆனா வந்து நீ நான் ஒரு இந்த மாதிரி ஒரு ரூல் வச்சிருக்கேன் பாரு, இது மாதிரி ஒரு ஃபார்முலா வச்சிருக்கேன். இது மாதிரி நான் கொஞ்சம் கொஞ்சம் ஃபார்முலாலாம் நான் வச்சிருப்பேன். இந்த இந்த ஸ்டாக் நான் பிக் பண்றதுக்கு நான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணேன். இது மாதிரி நான் வந்து நிறைய ஷேருக்கு ஒரு ஃபார்முலா மாதிரி வச்சிருப்பேன். அதெல்லாம் வந்து நீ நீ வந்து கொஞ்சம் கொஞ்சம் லைக் நீ எக்ஸ்போஸ் பண்ணிக்கணும். மார்க்கெட் கிட்ட நீ எக்ஸ்போஸ் பண்ணி லைக் நீ கத்துக்கணும். நான் வந்து வேணா உனக்கு ஒரு 4 புக் சொல்றேன். நீ ரிச்சஸ்ட் மேன் ஆஃப் பேபிலான் படிச்சிட்டேன்ல. அது ஆக்சுவலா இந்த புக் செம்ம புக், ரிச்சஸ்ட் மேன் ஆன் பேபிலான். ரிச் டாட் புவர் டாடும் சூப்பர் புக். அது படிச்சேன். அதுக்கப்புறம் அப்புறம் ஒன் அப் ஆன் வால் ஸ்ட்ரீட்னு ஒரு புக். ஓகேயா? இந்த புக்கு இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர். இந்த 2 புக்கும் நீ படிச்சாலே போதும். நான் வந்து லைக் உனக்கு என்ன இண்டஸ்ட்ரி தெரியுமோ நீ அதுல மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுன்னு ஏன் சொல்றேன்னா, அது கூட வந்து ரிச்சஸ்ட் மேன் ஆன் பேபிலான்ல போட்டிருப்பான். நீ அதுல மெயின் பாயிண்டா படிச்சு பார்த்தனா. ஏன்னா உனக்கு தெரியும், இப்போ வந்து நான் வந்து இந்த பிக் டேட்டா இதுல எல்லாம் இருக்குன்னா, எனக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல ஏதாவது ஒரு புது இந்தியன் ஸ்டாக் கொண்டு வரான்னு வச்சுக்கோவேன். ஒரு மிட் கேப்ல புதுசா பிளேஸ் ஆவறான், இதெல்லாம் இருக்குன்னா எனக்கு தெரியும். ஏன்னா நான் இப்போ வந்து நான் பேசிக்கா நான் இப்போ கோடிங் பண்றேன்னா, அவங்க வந்து எவ்வளவு காம்ப்ளெக்ஸா பண்றாங்க, அதோட ஃபியூச்சர் இருக்குன்னு எனக்கு ஒரு நல்ல இன்ட்யூஷன் இருக்கும்ல. அதனாலதான் அவங்க ஒரு அதெல்லாம் சொல்லுவாங்க உனக்கு. சரி, அது நீ தெரிஞ்சுக்கிற. இப்ப எனக்கு ஒண்ணுமே தெரியலன்னா என்ன பண்றது? நான் ஜெனரலா படிச்சுட்டேன். நீ 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 என்ன பண்ணுனா நான் சொல்றேன், வெயிட் பண்ணு. நான் என்ன வெயிட் ஒரு செகண்ட். மணி கண்ட்ரோல் செக்டார்ஸ்ன்னு போடு. இப்போ வந்து செக்டார் ஸ்கேன்னா இவ்வளவு செக்டார் இருக்கு. ஓகேயா? ட்ரேடிங் இது எல்லாமே இருக்குல்ல. இப்ப வந்து இடிஎஃப், எலக்ட்ரிக்கல் எல்லாமே இருக்கு. இதுக்குள்ள கூட உனக்கு இவ்வளவு இருக்கு. கண்டெய்னர்ஸ்க்குள்ள இவ்வளவு இருக்குன்னு. நீ ஃபர்ஸ்ட் நீ என்ன பண்ணனா, என்ன செக்டார் உனக்கு செட் ஆகும், என்ன செக்டார் உனக்கு செட் ஆகாதுன்னு நீ பார்க்கணும். ஏன்னா இந்த ஆட்டோமொபைல், ஏவியேஷனு, கெமிக்கல்ஸ் இதெல்லாம் பார்த்தனா எனக்கு செட்டே ஆகாது. எனக்கு அதை பத்தி ஐடியாவே இல்ல. ஆனா ஆல்கால்னா எனக்கு புரியுதா, நான் வந்து கொஞ்சம் ஐடியா இருக்கும். அக்ரிகல்ச்சர்னா ஒரு ஐடியா இருக்கும். லைக் எஃப்எம்சிஜின்னு வாங்க, அப்படின்னா வந்து டெய்லி கன்சியூமர் குட்ஸ். இந்த கன்சியூமர் டியூரபிள்ஸ்க்கு ஒரு ஐடியா இருக்கும், கோல்டுக்கு ஒரு ஐடியா இருக்கும், ஹெல்த் கேருக்கு அவ்வளவு ஐடியா இருக்காது, கேஸஸ்க்கு எனக்கு ஐடியா இருக்காது, லாஜிஸ்டிக்ஸ்க்கு எனக்கு ஐடியா இருக்காது, மெட்டல்ஸ் அண்ட் மைனிங்க்கு எனக்கு ஐடியா இருக்காது. நான் வந்து லைக் மோஸ்டா நான் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்றேன் புரியுதா, எதுல பொட்டன்ஷியல் இருக்குன்னு நான் பார்ப்பேன். நிறைய இது வந்து நான் அதுல எனக்கு எக்ஸ்போஷரே இல்லைன்னு வச்சுக்கோங்க, அதுல வந்து நான் ஆக்சுவலா நான் உள்ளவே போவே மாட்டேன். அது மாதிரி கூட நீ இந்த இதெல்லாம் நீ பார்க்கலாம். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஃபினான்ஷியல் வச்சுக்கோவேன், இந்த என்பிஎஃப்சின்னு நான் சொன்னேன். என்பிஎஃப்சில இதெல்லாம் தான் இருக்கு. இதே வந்து ஹவுசிங்ல ஹெச்டிஎஃப்சி நிறைய இருக்கும். ஓகேயா? எஃப்எம்சிஜினா இந்த ஐடிசி எல்லாமே வரும். கன்சியூமர் ஃபுட், டிட்டர்ஜென்ட் இதெல்லாம் உனக்கு ஒரு ஐடியா இருக்கும்ல. பிவரேஜ்னா பெப்சி, கோக் அதெல்லாம் ஒரு ஐடியா இருக்கும். கன்சியூமர் ஃபுட்னா டொமினோஸ், ஜூபிலண்ட் ஃபுட்ஸ்ன்னு இருக்கும், அதெல்லாம் உனக்கு ஐடியா இருக்கும். சோப்ஸ் பத்தி உனக்கு ஐடியா இருக்கும். சோ நீ அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணலாம். பிளஸ் வந்து நான் அந்த புக்ல வந்து நான் உனக்கு ஏன் இந்த புக் படிக்கணும்ன்ற இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர், அது வந்து ஒரு சாப்டர் 1க்கு முன்னாடி நான் கொஞ்சம் நோட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். இன்ட்ரோடக்ஷனே நோட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். அந்த குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நான் சொல்றேன், சரியா? ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்றான்னா, ஒரு 5 லாஜிக் ஃபர்ஸ்ட் சாப்டர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே. ஃபர்ஸ்ட் லாஜிக் என்ன சொல்றான்னா, ஷேர் வந்து அது வந்து ஒரு ஓனர்ஷிப் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த கம்பெனி. அது வந்து லைக் மோஸ்டா வந்து இப்ப கரண்டா மார்க்கெட்லாம் ஃபிளக்சுவேட் ஆகுது இல்ல, அந்த மார்க்கெட் ஃபிளக்சுவேஷன் எல்லாம் பார்க்கவே கூடாதுன்றோம். நீ வந்து லைக் வாங்குறது விக்கிறது எதுவுமே வந்து இந்த மார்க்கெட் ஃபிளக்சுவேஷன் நியூஸை வச்சு அவ்வளவு இருக்கவே கூடாதுன்றான். அதுதான் ஃபர்ஸ்ட் ரூல் கொடுக்குறான். அதுக்கப்புறம் வந்து லைக் இப்ப ரிலையன்ஸ் மாதிரி ஷேர்ன்னு வச்சுக்கோ, உனக்கு தெரியும் அது 25 இயர்ஸ்க்கு மேல இருக்க போகுது அப்படின்னு. ஆனா இப்போ வந்து அது எல்லாருமே அப்படித்தானே யோசிப்பாங்க. அதனால வந்து எல்லாருமே அந்த ஷேர் ஆல்ரெடி வாங்கி வச்சிருப்பாங்க. அதனால வந்து நீ அந்த மாதிரி ஷேர் எல்லாம் வாங்கக்கூடாது. நீ வந்து ஒரு ஒரு
ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிய நீ எவ்வளவு அர்லியா ஐடென்டிஃபை பண்றியோ அவ்வளவு உனக்கு ப்ராஃபிட் ஆகும். அதுக்கப்புறம் வந்து லைக் இப்போ வந்து நான் ஐடில இருக்கிறதுனால நான் சொல்லுவேன் ஐடி தான் பெஸ்ட். புரியுதா? எல்லாம் என்ன ஷேர கம்பேர் பண்ணாலும் ஐடி பேங்க் தான் இருக்கிறதுலே பெஸ்ட் ப்ராஃபிட் கொடுக்குது அப்படின்னு சொல்லுவேன். ஆனா வந்து நீ அவ்வளவு சர்டனா இருந்து நீ வெறும் பேங்க் ஸ்டாக் ஐடி ஸ்டாக்ல நீ கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடாது. நீ வந்து மிச்சம் எல்லாமே நீ பார்க்கணும். பிளஸ் வந்து நீ உன் போர்ட்ஃபோலியோ டைவர்சிஃபை பண்ணணுவாங்க. அப்புறம் வந்து நீ மியூச்சுவல் ஃபண்ட் எல்லாம் நீ இப்போ என்கிட்ட கேட்டல எப்படி வாங்குறதுன்னு. அந்த ம். புக்ல வந்து சாப்டர் 8 சாப்டர் 9 பார்த்தனா அது பத்தி தான் கம்ப்ளீட்டா ஒரு ஐடியா கொடுப்பாங்க. கம்ப்ளீட்டா உனக்கு ஒரு ஃப்ரேம் ஒர்க் மாதிரி போட்டிருப்பாங்க. உனக்கு வந்து இந்த மாதிரி இருந்தா மியூச்சுவல் ஃபண்டை வாங்கு. எப்ப மியூச்சுவல் இந்த மாதிரி கண்டிஷன்லாம் வாங்கினா மட்டும்தான் மியூச்சுவல் ஃபண்ட் விற்கணும் அப்படின்னு கம்ப்ளீட்டா ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்கு. அந்த ஃப்ரேம் ஒர்க்கை நீ கண்ணை மட்டும் ஃபாலோ பண்ணாலே நீ வந்து ஈஸியா இன்ஃபிளேஷனை நீ பீட் பண்ணிடுவ. ஆக்சுவலா இது வந்து ஒரு 80 இயர்ஸ் முன்னாடி பண்ண புக் இப்ப கூட அப்ளை ஆகுதாடா அது? இப்ப கூட கண்டிப்பா அப்ளை அப்ளை பண்ணலாம். ஆகுது. அப்படியா? நீ வந்து இப்ப வாரன் பஃபெட் இப்ப எல்லாருமே இப்ப நீ இந்தியால நீ பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ் கிட்ட இந்த வேல்யூ இன்வெஸ்டர்ஸ் கிட்ட எல்லாம் கேட்டனா எல்லாருமே இந்த புக்கை வச்சுதான் அவங்க சொல்றாங்க. சோ வந்து எப்படின்னா இதெல்லாம் வந்து ஒரு ப்ராஃபஸி செல்ஃப் ஃபுல்ஃபில்டு ப்ராஃபஸி மாதிரி எல்லாருமே ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணாங்கன்னு வச்சுக்கோ அந்த வேல்யூ வரப்ப ஆஃப்கோர்ஸ் ஒர்க் ஆகி தான் ஆகும். ஓகேயா? இப்போ வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸும் செல்ஃப் ஃபுல்ஃபில்லிங் ப்ராஃபஸி தான். இப்போ வந்து RSI 30 வந்துச்சுன்னா எல்லாருக்குமே அது அண்டர் புரியுதா ஓவர் சோல்டுன்னு தெரிய ஆரம்பிக்கும். ஓகேயா? அதனால வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால வந்து இந்த ஃபார்முலாலாம் நிறைய பேர் யூஸ் பண்ண அந்த ஃபார்முலாலாம் அதுக்கு ஒரு பேஸ் மாதிரி கிரியேட் ஆயிரும். ஒரு ஸ்ட்ராங் பேஸ் மாதிரி கிரியேட் ஆயிரும் வாங்குறதுக்கு விற்கிறதுக்கு. ஆனா எதுவுமே வந்து 100% ஃபுல் ப்ரூஃப் இல்ல. ஏன்னா வந்து லைக் எல்லாருக்குமே இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சிச்சுன்னா எல்லாருமே லாபம் பார்த்துருவாங்க. இது எப்படின்னா ஷேர் மார்க்கெட் வந்து ஜீரோ சம் கேம் மாதிரி. ஒருத்த லாபம் பார்த்தா ஒருத்த நஷ்டம் படணும். அதுதான் இந்த மார்க்கெட். ஆனா வந்து இது ஆக்சுவலா ஆனா ஜீரோ சம் கேம்னு சொல்ல முடியாது. ஏன்னா வந்து லைக் நீ வந்து ஒரு ஒரு கம்பெனிக்கு போடுறன்னா அது ப்ராஃபிட் பண்ணுது. ஓகேயா? அவங்க ப்ரொடக்டிவா பண்றதுக்கு தான் நீ காசே போடுற. ஸோ அது ஆக்சுவலா நல்ல இதுதான். ஆனா வந்து லைக் என்னோட ஒப்பீனியன் என்னன்னா ரொம்ப லாங் டேர்ம்ல மட்டும் யோசி. ஷேர்லாம் வந்து ஷார்ட் டேர்ம்ல யோசிக்காத. விக்கணும்னு ஒரு ஐடியாலே நீ யோசிக்காத. ஆனா வந்து அந்த பிரைஸ் நல்லா ஹையா போச்சுன்னா வித்துரு. அவ்வளவுதான். பிளஸ் வந்து விக்கணும்னாலும் கரெக்டா எப்ப விக்கணும், என்ன வேல்யூ வந்தா விக்கணும், அதுக்கு என்ன விக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா இருக்கு புரியுதா? அது கூட இவன் கிளியரா இந்த புக்ல சொல்லியிருப்பாங்க. நீ வந்து என்ன பண்ணுனா அந்த ஐடியாவை வந்து நீ நிஃப்டில யூஸ் பண்ணிட்டு புரியுதா? நீ வந்து உன்னோட இன்ட்யூஷன் யூஸ் பண்ணிட்டு விக்கணும். வாங்குறது விக்கிறது எல்லாம் பார்க்கணும். சரி இப்போ நிஃப்டிலாம் வந்து நிஃப்டி இண்டெக்ஸ் ஃபண்ட்லாம் எவ்வளவு வருஷம் ஹோல்ட் பண்ணலாம்? ஒரு 3 இயர்ஸ் ஹோல்ட் பண்ணலாம்னு நான் வச்சிருக்கேன் பிளான். அது 3 இயர்ஸ் மேலயே ஹோல்ட் நிஃப்டி பண்ணலாம்ல? இண்டெக்ஸ் என்கிட்ட கேட்டனா நீ பர்மனண்டாவே ஹோல்ட் பண்ணிடலாம்டா. நீ அப்படியா? வாழ்க்கை இருக்க வரைக்கும் ஹோல்ட் பண்ணலாம். அதெல்லாம் பிரச்சனையே இல்ல. ஏன்னா ஏன்னா புரியுதா? லைக் ஃப்ரம் த பாஸ்ட் நீ பார்த்தேன்னு வச்சுக்கோ. நிஃப்டி இஸ் இன்க்ரீசிங் ரேபிட்லி. புரியுதா? அண்ட் அஃப்கோர்ஸ் இட் வில் இன்க்ரீஸ் ஈவன் மோர் ரேபிட்லி. இப்போ வந்து இந்த என்விரான்மெண்ட் இந்த கோவிட் போஸ்ட் கோவிட் வேர்ல்ட்ல என்ன சொல்றாங்கன்னா நிஃப்டி மைட் ஈவன் ரீச் 50,000 இன் லைக் 6 இயர்ஸ் 6 to 7 இயர்ஸ் அப்படின்றாங்க. ஸோ வாட் எவர் மணி யூ ஆர் புட்டிங் நவ் புரியுதா இட் ஹேஸ் அ குட் ப்ராபபிலிட்டி ஆஃப் ட்ரிப்ளிங் இட்ஸ் பிரைஸ் இன் அ ஃபியூ இயர்ஸ் ஆல்சோ. ஸோ இது எல்லாம் எப்படின்னா இந்த மார்க்கெட்டு இட் வில் இன்க்ரீஸ் ஒன்லி. ஸோ வந்து ஆனா நீ எப்போ வாங்கணும்னா இப்போ இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கப்பயும் வாங்கலாம். ஆனா வந்து இந்த கோல்டு பீஸ்னு வாங்க. நீ நிஃப்டி இண்டெக்ஸ்ல வந்து கோல்டு பீஸ்ன்னு இருக்கும். அது என்னன்னா சீப்பா இருக்கும் உனக்கு. நான் தேடி பார்த்தேன். இது எதுவும் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணல. கோல்டு பீஸ்னா என்னன்னு. லிக்விட் பீஸ்னா நிஃப்டி என்னன்னு பீஸ் படிச்சு பார்த்தேன். நிஃப்டி பீஸ் வந்து இப்போ 153ன்னு வச்சுக்கோ. ம். நீ என்ன பண்ணலாம்னா நீ இப்ப நிஃப்டிக்கு வந்து அது ஆக்சுவலா ரொம்ப பிரைஸ் ரொம்ப ஹையா இருக்குல்ல. சோ வந்து நீ பேர் மார்க்கெட்ல நீ நிறைய நீ நிஃப்டி இதை வாங்கலாம். ஆனா வந்து இப்ப புல் மார்க்கெட்ல வந்து நீ 15,000 நீ போடுறனா புரியுதா அவ்வளோ அட்வைஸ் பண்ண முடியாது. சோ வந்து நீ கொஞ்சம் கொஞ்சம் பேருக்கு 1000 2000 நீ இன்வெஸ்ட் பண்றேன்றல்ல அதெல்லாம் வந்து நீ நிஃப்டி பீஸ் மூலியமா நீ இன்வெஸ்ட் பண்ணலாம். கோல்டு பீஸ்னா என்னடா? அது ஓகேவா? இது ஓகே. இது அப்படியே மிரர் ஆகும்டா உனக்கு. நிஃப்டி உனக்கு வந்து இந்த கோல்டு பீஸ் வந்து நிஃப்டியா மிரர் ஆகும். ஆனா அது என்னன்னா லைக் நானே இந்த கான்செப்ட
லைக் இப்பதான் நானே கத்துக்கிட்டேன். பட் நிறைய பேருக்கு இந்த மாதிரி பீஸ்னு ஒன்று இருக்குன்னே தெரியாது. இப்போ நீ 1 இயர் பார்த்தனா இது டிக்ரீஸ் ஆகுறப்ப அதுவும் டிக்ரீஸ் ஆகும், இது ஏறுறப்ப அதுவும் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேயா? growth-உம் வந்து புரியுதா? growth-உம் பாரு 85 to 151 இருக்குன்னு வச்சுக்கோ. நிஃப்டி எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் க்ரோவும் ஆகும். நீ அப்படியே நீ என்ன பண்ணனா, நீ நிஃப்டி கோல்ட் பீஸ்ன்னு போடு, நிஃப்டி இடிஎஃப்னு போடு. நான் வந்து இப்போ நானே ஒண்ணு முடிவு பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி சரி எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்லாம் நம்ம வந்து ஏதாவது ஒரு ஃபோக்கஸ் பண்ணி பண்ணலாம்னு சொல்லி எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ஸ்டார்ட் பண்ணலாம், வேல்யூ இன்வெஸ்டிங் பண்ணலாம்னு. பண்ணலாம். நான் பட் வந்து இந்தியால வந்துருச்சு எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள். ஸோ வந்து ஓரளவுக்கு லைட்டா வந்து ஒரு நியூஸ் மாதிரி போயிட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமா வருது. இப்போ ஒவ்வொரு கம்பெனியும் வந்து கொண்டு வராங்க, இந்த மாதிரி செக்மெண்ட் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. ஸோ வந்து இப்போ இல்லைனாலும் ஒரு கூடிய சீக்கிரத்துல கண்டிப்பா வந்துரும். ஏன்னா வந்துரும். எப்படியும் வந்து ஒரு ஏதோ பிளான் மாதிரி வச்சிருக்காங்க கவர்மெண்ட். ஏதோ பட் 2030 இன்னொன்னு நீ என்ன தெரிய ஆரம்பிக்கணும்னா, நீ ஃபினான்ஸ், அதனால உனக்கு சொல்றேன். இப்போ வந்து நீ ஃபினான்ஸ்னால உனக்கு நீ என்ன கத்துருப்பனா, எவ்ரிதிங் இட் இஸ் ஆல் அபவுட் அசெட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ் தான். புரியுதா? இதே வந்து இஃப் யூ see a car, it is a liability, it is not a asset at all. நீ இப்போ ஒரு கார் வாங்குறேன்னு வச்சுக்கோ, அது வந்து எக்ஸ்போனென்ஷியலா உனக்கு பிரைஸ் டிப்ரிஷியேட் ஆயிட்டே தான் இருக்கும். ஸோ வந்து நீ இப்போ ஒரு 10 lakhsக்கு நீ ஒரு எலக்ட்ரிக் கார் வாங்குறேன்னா, வித்தின் லைக் நவடேஸ் இப்போ எப்படின்னா வித்தின் 3 yearsலாம் இட் வில் ஸ்டாப் ஒர்க்கிங் ஒன்லி. ஸோ ஆல் த 11 lakhs which you paid, it will be for useless தான். இன்னொன்னு என்னன்னா, இப்ப லைக் ஊபர், ஓலா இது எல்லாமே லைக் இட் இஸ் இன் ஹை இன்க்ரீஸ் வேற. கரெக்டா? ஸோ என்னன்னா, இட் இஸ் கம்ப்ளீட்லி கில்லிங் த ஆட்டோமொபைல் மார்க்கெட் அண்ட் நோ ஒன் ஆர் ரியலி இன்ட்ரெஸ்டிங் இன் ஓனிங் அ கார். இப்போ வந்து லைக் நான் இப்போ வந்து லைக் இந்த டிபென்ச்சர் ஷேர் எல்லாமே இருக்குல்ல, இது எல்லாமே ஃபர்ஸ்ட்லாம் வந்து அமெரிக்கன்ஸ் தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா அவங்க தான் ரொம்ப கேபிட்டலிஸ்டிக் மைண்ட் செட்டா இருந்தாங்க. பட் இந்தியன்ஸ் பார்த்தனா, இந்தியன்ஸ் ஆர் குட் அட்னா வாட் இந்தியன்ஸ் ஆர் குட் இஸ் காப்பிங். அவங்க அடுத்தவங்க என்ன நல்லா பண்றாங்களோ அதை நம்ம கரெக்டா காப்பி அடிச்சிருவோம். அதனால வந்து நம்ம இப்ப என்ன பண்றோம், இப்ப இந்த நான் சொல்றேன்ல, இப்ப இந்த டிபெஞ்சர்ஸ், பாண்ட்ஸ் எல்லாமே இப்போ உங்க அப்பா இதெல்லாம் போட்டிருப்பாருன்னா போட்டிருக்க மாட்டாரு. ஏன்னா வந்து அவ்வளவு ஐடியா இருக்காது. ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல ஏன் இன்வெஸ்ட் பண்றாரு புரியுதா? எவ்வளவு ப்ராஃபிட் எதிர்பார்க்கறாரு, எவ்வளவு ஆனுவல் ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்கறாரு புரியுதா? இன்ஃபிளேஷனோட எக்ஸ்ட்ராவா என்னென்னலாம் பெர்ஃபார்ம் பண்ணுது. அந்த ஒரு போர்ட்ஃபோலியோனா நீ கம்ப்ளீட்டா ஒன்ன கேட்டா நீ ரிசர்ச் பண்ண தெரியும். ஒரு போர்ட்ஃபோலியோக்குள்ள என்னென்ன ஹோல்டிங் இருக்கு, என்னென்ன வச்சிருக்காங்க, எவ்வளவு பர்சன்டேஜ் எல்லாம் தெரியும். ஆனா உங்க அப்பா மியூச்சுவல் ஃபண்ட் வச்சிருக்காருன்னா அவருக்கு ஒரு ஐடியா கூட இருக்காது. புரியுதா? சோ அந்த வேர்ல்டு அது மாதிரி மாறிக்கிட்டு இருக்கு. கரண்ட் சென்டிமெண்ட் என்னன்னா வந்து ஹவுஸ், காரு எதுவுமே வந்து அசெட்னே சொல்ல மாட்டேங்கிறாங்க. எவ்ரிதிங் இஸ் லைபிலிட்டின்றாங்க. சோ வந்து என்னன்னா, உனக்கு ஆல்ரெடி வீடு இருந்துச்சுன்னா அது அசெட். இப்ப நீ வந்து அத வீடு வாங்குறது இல்ல அந்த வீடுக்கு நீ மார்ட்டேஜ் பே பண்ணி வாங்குறது அதெல்லாம் அன்வான்டட் அப்படின்றாங்க இப்போதைக்கு. இன்னொன்னு வந்து நீ இப்ப லைக் இப்ப வேர்ல்டு எப்படி மாறிக்கிட்டு இருக்குன்னா, we are also moving from places to places. இப்போ வந்து நீ ஒரு செகண்ட் நீ லைக் சென்னையில இருப்ப, இன்னும் ஒரு 2 years கழிச்சு பார்த்தா மேபி நீ மும்பைல டெல்லியில இருக்கலாம். ஓகேயா? அந்த காலத்துல வந்து லைக் ஃபார் 20 years they'll only be in Chennai. So buying a house where they can stay for them it was very good because they have some, புரியுதா? அது வந்து என்னோட சொந்த இடம் அப்படின்னு இருக்கலாம். ஆனா இப்போ வந்து we are just keeping on moving to places. லைக் இப்போ வந்து நான் இப்போ அயர்லாண்ட்ல இருக்கேன். இதே வந்து நெக்ஸ்ட் நான் 5 yearsல எந்த நாட்டுல இருப்பேன்னா எனக்கு தெரியாது. ஐ கான்ட் டெல் யூ விச் கண்ட்ரி ஐல் பி இன். ஸோ அதனால வந்து நான் இப்போ வந்து அயர்லாண்ட்ல நான் 5 years கழிச்சு வீடு வாங்கிட்டா எனக்கு அவ்வளவு ப்ராஃபிட்டபிளா இருக்காது. ஸோ வந்து இந்த 2 மார்க்கெட்டும் இப்போ வந்து அவ்வளவு நல்லா போறது இல்ல. அதனால வந்து இப்போ அசெட்னா 4 இதுதான் அசெட்டா இருக்கு. ஃபோரெக்ஸ் நிறைய பேர் இப்ப டாலர் ஃபர்ஸ்ட்லாம் வந்து டாலர் நிறைய பேர் வாங்குவாங்க. அவங்களோட லைக் எவ்ரி மந்த் இப்போ வருதுன்னு வச்சுக்கோ, லைக் ஒரு 50,000 இன்வெஸ்ட் பண்ணணும்னா அதுல 5,000 யூஎஸ் டாலரா கன்வெர்ட் பண்ணி வைப்பாங்க. 5,000 யூஎஸ் டாலரா கன்வெர்ட் பண்ணி வைப்பாங்க, 5,000 கோல்டா கன்வெர்ட் பண்ணி வைப்பாங்க. இப்போ வந்து லைக் ஈவன் டாலர் இஸ் வீக்கனிங் ரைட் நவ்.
புரியுதா? தட் இஸ் வை தே ஆர் சேயிங் இன்ஸ்டெட் ஆஃப் புட்டிங் 5% இன் டாலர் ஐ ஜஸ்ட் சேஞ்ச் மை போர்ட்ஃபோலியோ ஆஸ் 5% இன் கிரிப்டோ கரன்சின்னு மாறுறாங்க. ஆனா அதுதான் என்னன்னா எல்லாமே வந்து ரிஸ்க் வாசஸ் ரிவார்டு தான். இப்போ வந்து நான் ஃபாலோ பண்றது வந்து 50% ஸ்டாக்ல போட்டேன், ஈக்விட்டியில போட்டேன்னா 50% நான் டெட்ல போடுவேன். ஓகேயா? ஏன்னா வந்து எனக்கு வந்து நான் லாங் டேர்ம்ல யோசிக்கிறதுனால நான் வந்து இப்போதைக்கு அவ்வளோ ஹை growth நான் எதுவுமே எதிர்பார்க்க மாட்டேன். அவ்வளோ ஹை வால்டிலிட்டி நான் அவ்வளோ சூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா வந்து லைக் எனக்கு தெரியும் என்னென்ன ஸ்டாக் வந்து இருக்கணும். என் லைஃப் ஸ்டைலுக்கு எது எது பெஸ்ட்னு சூஸ் பண்ணி நான் அதை வச்சுதான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரி, ஸோ அதுதான். உன்னோட ஹோல்டிங், உன்னோட போர்ட்ஃபோலியோலாம் பத்தி சொல்லு. என்னெல்லாம் ஹோல்டிங் வச்சிருக்க? ஈக்விட்டில அண்ட் டெப்ட்ல என்னெல்லாம் டெப்ட் இது வச்சிருக்க? ஆக்சுவலா எனக்கு ஷேர் பண்ண அது இப்போதைக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஆனா நான் வந்து லைக் 2021 போர்ட்ஃபோலியோ நான் பப்ளிக்கா எய்தர் ஃபேஸ்புக் இல்ல லிங்க்டுன்னு எதுலயாவது நான் போடலாம் தான் இருக்கேன். ஓகேயா? அப்படியா? ஸோ வந்து லைக் ஐ எம் கான்ஃபிடென்ட் தட் ஐல் பி பீட்டிங் த மார்க்கெட். ஓகே. ஸோ வந்து நான் என்னென்ன ஹோல்டிங்ஸ் பண்றேனோ நான் அதை அப்டேட் பண்றேன் ஃபேஸ்புக்ல கண்டிப்பா. ஓகேயா? ஓகே. இப்போ நான் வச்சிருக்க இதெல்லாம் ஓகேவான்னு பாக்குறியா? இப்போ நான் வேணா ஷேர் பண்றேன் என்னோட இது. நான் ஜீரோதா, நீ ஜீரோதால பண்ற? நான் ஜெரோதா தான் யூஸ் பண்ணுவேன். ஜீரோதா ஓகேவா? புரோக்கரேஜே இல்லல்ல அதுல? என்னெல்லாம் அட்வான்டேஜ்? ஜெரோதா வந்து ஆமாண்டா ரொம்ப சீப் brokerage. இன்னொன்னு நீ நீ புரோக்கர் கான்செப்ட் உனக்கு சொல்றேன்டா. நீ என்னன்னா நீ என்ன brokerage வேணாலும் எடுக்கலாம். ஓகேயா? நீ நிறைய வாங்கி நிறைய வித்தாதான் உனக்கு brokerage வரும். ஓகேயா? எப்படின்னா நீ இந்த ஷேர் வாங்குற 3 months கழிச்சு வித்துடுற, அப்புறம் இன்னொரு ஷேர் வாங்குற 3 months கழிச்சு வித்துடுற. இந்த மாதிரி நீ பண்ணனா புரோக்கர் சம்பாதிப்பான். நீ ப்ராப்பரா நீ டிசைட் பண்ணிட்டு நான் இந்த இயர் வந்து நான் இந்த மார்க்கெட்ல தான் நான் போறேன். ஓகேயா? இந்த மார்க்கெட்ல இப்போ வந்து லைக் நான் என்னோட ஃபார்ம்ல நான் போட்டேன். சரியா? ஒரு லைக் 7 days பேக் போடுறப்ப எனக்கு வந்து அந்த 100 லார்ஜ் கேப் ஸ்டாக்ல எனக்கு 6 ஸ்டாக் தான் எனக்கு சூட்டபிளாவே இருந்துச்சு. அப்போ வந்து எனக்கு தெரியும் நான் வந்து கம்ப்ளீட்டா அந்த ஸ்டாக் அனலைஸ் பண்ணாலும் நான் இந்த 6 ஸ்டாக் மட்டும் தான் அனலைஸ் பண்ணணும்னு. அதனால வந்து உனக்கு நீ கொஞ்சம் கொஞ்சம் கத்துக்கிறப்ப நீ நீ நேரோ டவுன் பண்ணணும். ஓகேயா? அதுக்கப்புறம் நான் சொல்றேன் நான் என்னென்ன போடுறேன். நான் வந்து எப்படின்னா நான் இந்த இயரும் எப்படின்னா 50% வந்து சேஃப்டியில தான் போடுவேன். 50% வந்து லைக் ஆனுவலா வந்து ஈக்குவலா ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறது அதுதான் போடுவேன். 50% ஈக்விட்டியில போடுவேன். 50% ஈக்விட்டியோட 25% இப்போதைக்கு 25% ஈக்விட்டியில போடுவேன். மிச்ச 25% கோல்டு, அப்புறம் வந்து லைக் புரியுதா, கமாடிட்டிஸ், அதுக்கப்புறம் லைக் கிரிப்டோ கரன்சில போடலான்னு இருக்கேன். அதனால கொஞ்சம் மார்க்கெட்டை இப்ப அனலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எப்படி இருக்கு எல்லாமே. ஆனா லைக் கிரிப்டோ கரன்சில ரொம்ப கிரேசியா இருக்கு. இட் டசன்ட் சீம் டு ஃபாலோ எனி ரூல்ஸ் ஆர் எனி ஃப்ரேம் ஒர்க்ஸ். அது லைக் பியூர் கிரீடா இருக்கு. புரியுதா? எல்லாருமே அதை கண்ணை மூடிட்டு வாங்குறாங்க. ஓகேயா? எங்க போறதுன்னு தெரியல. ஆனா என்னன்னா உனக்கு டெய்லி 1% இன்க்ரீஸ் ஆகுது. கரெக்டா? So வந்து like if you are going to invest 10,000 rupees per month, you can try putting 1,000 rupees per month there. It is like a lottery. புரியுதா? And like நீ வந்து 5,000 வந்து ஒரு பாண்ட்ல போட்டனா ஓகே, அந்த 5,000 சேஃபா இருக்கும். மிச்ச 25% நீ ப்ராப்பர் ஈக்விட்டியில போட்டா அதுவும் கொஞ்சம் சேஃபா இருக்கும். நான் போடுற ஈக்விட்டி வந்து டிவிடெண்ட்ஸ் நல்லா கொடுக்குற மாதிரியா growth இல்லாம டிவிடெண்ட்ஸ் கொடுக்குறேன். அந்த 25%ம் சேஃபா இருக்கும். மிச்ச 25% நீ ரிஸ்க் எடுக்கலாம். நம்ம ஏஜ்ல நம்ம எவ்வளவு இப்போ 24 தானே. பிளஸ் வந்து எனக்கு பர்சனலா அவ்வளவு கமிட்மெண்ட் இல்ல. நான் 1,000 rupees போட்டேன்னு வச்சுக்கோ, 10,000 rupees போட்டேன்னா எனக்கு மந்த்லி வரணும்னு அவசியம் இல்ல. பிளஸ் வந்து இங்க நான் லைக் அயர்லாண்ட்ல இருக்கப்ப நான் ஒரு 10 hours பார்ட் டைம் பண்ணேன்னு வச்சுக்கோவேன். 10 hours வந்து ஒரு கீழே வந்து ஒரு கடை இருக்கு. கீழே இருக்க கடையில நான் போய் கேஷியரா வேலை செஞ்சா கூட எனக்கு 10,000 ரூபாய் வந்துடும். ஆமா. சோ நான் பேருக்கு நான் ஒரு நாள் புரியுதா, ஒரு சண்டே போயிட்டு நான் வேலை செஞ்சேன், எனக்கு 10,000 லாஸ் ஆனா கூட நான் அதை திருப்பி சம்பாதிச்சிருவேன். சோ அந்த மாதிரிதான் எல்லாருக்கும். புரியுதா? எல்லாரும் இது வந்து எல்லாருக்குமே ஒரு ஒரு இது இருக்கும்ல, ஒரு ஐடியா இருக்கும்ல. ஆனா வந்து எதுவுமே எந்த லாஜிக்குமே பர்ஃபெக்ட் இல்லடா. அது ஒண்ணு நல்லா கத்துக்கோ.
நீ என்ன பண்ணலாம்னா எல்லா நிறைய இன்வெஸ்டர்ஸ படிச்சு அவங்களோட மைண்ட் செட் எல்லாம் நீ கத்துக்கலாம். ஓகேயா? நான் வந்து ஒரு 5 இன்வெஸ்டர்ஸோட மைண்ட் செட் பார்த்தேன். எல்லாருக்குமே தே டோன்ட் ஹேவ் தட் மச் காமன் ஒப்பீனியன். பாண்டு லைக் பாண்ட்லயும் ஷேர்லயும் அவங்களுக்கு தே ஹேவ் வெரி குட் ஒப்பீனியன். பட் இந்த கோல்டு when it comes to iron, when it comes to டாலர் சேவ் பண்றது, forex பண்றது, அதுலலாம் வந்து they are not confident right now. ஒரு சில பேர் வந்து ரொம்ப புல்லிஷா இருப்பாங்க, சில பேர் புல்லிஷா இருக்க மாட்டாங்க. ஓகேயா? அது எல்லாம் வந்து நீ நீ வந்து அந்த மார்க்கெட் பத்தி எப்படி இன்ட்ரெஸ்ட் பண்ற? இப்போ வந்து நம்ம வந்து இப்ப இந்தியால இருக்கோம்னு வச்சுக்கோவேன். இப்போ வந்து நம்ம இந்தியால இருக்கிறதுனால தெரியும் நெக்ஸ்ட் மந்த் வந்து கண்டிப்பா கோல்டு பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகும் இந்தியாலன்னு. ஏன்னா வந்து சவுத் இந்தியா, கேரளா, தமிழ்நாட்டுல தான் நிறைய பேர் கோல்டே வாங்குவாங்க. நெக்ஸ்ட் மந்த் வந்து ஆஸ்பிஷியஸ் மந்த் ஃபார் மேரேஜ். இப்போ வந்து கம்பேரிட்டிவா பார்த்தோன்னா நெக்ஸ்ட் மந்த் தான் எல்லா மேரேஜும் இருக்கும். இப்போ வந்து புரியுதா? பிப்ரவரி தான் மேரேஜ் பண்ணுவாங்க. அதனால நிறைய பேர் வந்து லாஸ்ட் மினிட்ல தான் நிறைய பேர் கோல்டு கூட வாங்குவாங்க. 1 மந்த் பிஃபோர் அப்படிதான் வாங்குவாங்க. ஸோ கோல்டு பிரைஸ் வந்து என்னதான் உனக்கு ஃபாரின் மார்க்கெட்ல இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தாலும் கண்டிப்பா உனக்கு ஒரு கோல்டு பிரைஸ் இன்க்ரீஸ் காட்டும். ஓகே. ஸோ வந்து உனக்கு உனக்கு இது பத்திலாம் நீ என்னன்னா லைக் இது எல்லாம் ஸ்பெகுலேஷன் தான். புரியுதா? நீ வந்து ஒரு 50% உன் மணியை நீ கரெக்டா போட்டேன்னு வச்சுக்கோ, நீ 25% நீ டெஃபினட்டா ஸ்பெகுலேட் பண்ணலாம். இப்போ நான் கோல்டுல எல்லாம் நான் ஸ்பெகுலேட் தான் பண்றேன். இது ஆக்சுவலா நான் அவ்வளவு வேல்யூ இன்வெஸ்டே நான் பண்ணல. லைக் நான் வந்து இது அண்டர் வேல்யூ அப்ப நான் வாங்கவே இல்லை, நான் அதை ஒத்துக்கிறேன். புரியுதா? பட் வந்து லாங் டேர்ம்ல இதை நான் ஸ்பெகுலேட் பண்ணி தான் நான் வாங்கியிருக்கேன். ஏன்னா வந்து நான் இப்ப அண்டர் வேல்யூ ஸ்டாக் நான் எப்போ வாங்க முடியும்னா பேரிஷா இருக்கப்பதான் வாங்க முடியும். இப்போ வந்து என்ன பேரிஷா இருக்குன்னு பார்த்தா கோல்டு இப்ப பேரிஷா இருக்கு, இன்னைக்கு பேரிஷா இருக்கு. ஓகேயா? பிளஸ் ஏன்னா வந்து லைக் 16th ஜனவரி 16th வேக்சின் கிரியேட் பண்றாங்கன்றாங்க. ஸோ வந்து என்னோட ஒப்பீனியன் என்னன்னா ஜனவரி 16th வரைக்கும் கொஞ்சம் பேரிஷா தான் போகும். பிளஸ் அவங்க அந்த வேக்சின் வந்து ரொம்ப மாஸ் ப்ரொடியூஸ் ஆவாவ இன்னும் கொஞ்சம் பேரிஷா ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ பேரிஷா ஆவாவ நான் கொஞ்சம் வாங்க தான் போறேன். ஸோ வந்து எல்லாருக்கும் செகண்ட் வேவ் அட்டாக் ஆச்சுன்னா என்ன பண்ணுவ? செகண்ட் வேவ் அட்டாக் ஆச்சுன்னா அப்போ வந்து கோல்டு பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ வந்து நீ நீ இன்னொன்னு வந்து நீ இப்ப ஷேர் வாங்குறது மேக் ஷூர் இட் இஸ் ஆல் வெதர் ஸ்டாக்ஸ். என்ன பேண்டமிக் ஆனாலும் அந்த ஷேர் வந்து அவ்வளவு அஃபெக்ட் ஆகாத மாதிரி பாத்துக்கோ. இப்போ வந்து ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்த்தா வச்சுக்கோ, டிசிஎஸ் வந்து முந்தா நேத்து தே ரிலீஸ் தேர் குவார்டர்லி earnings. ஓகேயா? அதனால வந்து லைக் டிஸ்பைட் கோவிட் என்னனாலும் they have been consistently they have been performing very well. ஓகே, என்னதான் கோவிட் அட்டாக் ஆச்சுன்னா அதனால வந்து லைக் யூ கேன் டெல் தட் ஐடி இஸ் லைக் இட் இஸ் நாட் அ ரெய்னி ஸ்டாக், இட்ஸ் அ வெரி சன்னி ஸ்டாக் தேர். புரியுதா? இதே வந்து நீ இப்ப லைக் வேற ஏதாவது ஸ்டாக் எடுத்தேன்னு வச்சுக்கோ, வேற என்ன எடுத்தாலும் இப்ப வந்து நீ கோல்டு நான் ஏன் சொல்றேன், கோல்டு லோன்ல நான் ஏன் போட்டேன்னா கோல்ட் லோன் ஹஸ் பீன் வெரி ப்ராஃபிட்டபிள் டு மீ பிகாஸ் இந்த டைம் ஒரு அன்சர்டனிட்டி இருக்கு. இப்போ வந்து யார்கிட்டயுமே கையில காசு இல்ல, யாருமே ஏர்ன் பண்றது இல்ல. சோ வந்து நான் இவ்வளவு சேலரி ஏர்ன் பண்றேன், அதனால எனக்கு லோன் கொடுனா கொடுக்க மாட்டாங்க. அதே நீ கோல்டு வச்சா அவனுக்கு கொடுப்பாங்க காசு. ஓகேயா? ஸோ தட் வாஸ் மை ஒப்பீனியன் வை ஐ இன்வெஸ்டட் இன் கோல்டு. நான் என்னன்னா நான் யோசிச்சேன் கோல்ட்ல தான் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சேன். இப்போ வந்து லைக் இப்போ வந்து லேட்டஸ்டா பார்த்தேன்னா நீ ரிச் டாட் புவர் டாட்ல படிச்ச மாதிரி ராபர்ட் கியோஸ்கி பார்த்தேன். அவர் வந்து கோல்டு இன்வெஸ்ட் பண்றதுக்கு அவருக்கு ஒரு ஐடியா இருக்கு, அவரும் இன்வெஸ்ட் பண்றாரு. வாரன் பஃபெட் எப்படி கோல்ட இன்வெஸ்ட் பண்றாங்கன்னா வந்து லைக் ஒரு இது வாங்கியிருக்காங்க, காட்டுறேன் ஒரே ஒரு செகண்ட், பேரை மறந்துட்டேன். அவங்க வந்து கோல்டு மைனிங் கம்பெனியா வாங்கியிருக்காங்க. நம்ம ஊர்ல வந்து கோல்டு மைனிங் கம்பெனி எதுவுமே இல்ல. சோ வந்து நான் என்ன பண்ணேன்னா வாட் இஸ் த நெக்ஸ்ட் சாய்ஸ்ன்னு பார்த்தேன். ஓகேயா? நான் வந்து கோல்டுல வந்து எப்பயுமே டைரக்டாவே நான் இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா வந்து கோல்டு வந்து எதுவுமே இப்போ வந்து நீ ஒரு கம்பெனிக்கு போட்டேன்னா அந்த கம்பெனில நிறைய பேர் ஒர்க் பண்ணுவாங்க, அது ஒரு காசு கிரியேட் பண்ணும். கரெக்டா? கோல்டு காசே கிரியேட் பண்ணாது. கோல்டு வந்து ஜஸ்ட் ஒரு கம்ப்ளீட்டா ஒரு வைல்டு கெஸ் வச்சுதான் இது பண்ணுவாங்க. அதனால வந்து உன் கோல்டு பிரைஸ் குறைஞ்சாலும் உன் கம்பெனி வந்து சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணுச்சுன்னா, புரியுதா, டிஸ்பைட் கோல்ட் கோஸ் டவுன் புரியுதா, யுவர் ஸ்டாக் வில் ரைஸ் அப். ஓகே. சோ வந்து வாரன் பஃபெட்டும் அது மாதிரி தான் பண்றாரு. ஹி நெவர் புட்ஸ் இன் கோல்ட் டைரக்ட்லி, ஹி டஸ் கோல்டு மைன் பண்ற ஸ்டாக்ஸ் தான் பண்ணுவாங்க. நானும் அந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போதைக்கு. சரி, இப்போ
இப்போ என்ன 2 புக் சொன்ன? இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர் அப்புறம் இன்னொரு புக் சொன்னியே ஃபார் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் என்னது? ஒன் இன்டெலிஜென்ட் அப்பான் இன்வெஸ்டர் போதும்டா. இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர் போதும். ஓகேயா? ஏன்னா அதே வந்து போதுமா? ஏன்னா தட் இஸ் லைக் 642 பேஜஸ் மொத்தமா நீ படிச்சனா. ஃபார் ம். எக்ஸாம்பிள் அண்ட் இட் ஹாஸ் டூ மச் இன்ஃபர்மேஷன். ஓகேயா? டூ மச்னா உனக்கு ஒரு 30 பேஜ் நீ படிக்கிறேன்னு வச்சுக்கோவேன். அந்த 30 பேஜ் பத்தி நீ யூடியூப்ல பார்த்து இந்தியன் மார்க்கெட்ல எப்படி இருக்குன்னு நீ அந்த இதெல்லாம் யூஸ் பண்ணி நீ கொஞ்சம் ரிசர்ச் பண்ணணும். ஓகேயா? அதனால எவ்ரிடே இட்ஸ் நாட் லைக் யூ கேன் ஜஸ்ட் கோ இட் அண்ட் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பேஜஸ் நீ மூவ் பண்ண முடியாது. மூவ் ஓ. பண்ணனா நீ நிறைய கான்செப்ட் நீ மிஸ் பண்ணிடுவ. ஓகேயா? அதனால வந்து அந்த இதெல்லாம் நீ அந்த ஜூஸை நீ கொஞ்சம் கொஞ்சமா எடுத்தாதான் கரெக்டா இருக்கும். அதனால நீ அந்த ஒரு இதை படிக்கிறதுக்கு உனக்கு 1 மந்த் ஆகும். அந்த 1 மந்த் அப்புறம் வந்து ஐ ரெக்கமெண்ட் யூ லாட் ஆஃப் அதர் திங்ஸ். என்னன்னா வந்து லைக் தமிழ்லயே லைக் ஒருத்தர் இருக்காரு. ஈவன் ஹீஸ் அ வெரி குட் இன்வெஸ்டர் ஹூ மேட் அ வெரி குட் ரிட்டர்ன்ஸ். அவர் கூட நல்ல புக்லாம் எழுதியிருக்காரு. இன்னொன்னு த லிட்டில் இன்னொரு புக் வந்து இது ஒரு புக் ஒன் ஆஃப் த வால் ஸ்ட்ரீட் ஒரு புக்கு. இன்னொரு புக் வந்து த லிட்டில் புக் தட் பீட்ஸ் த மார்க்கெட்னு ஒன்று இருக்கு. ஜோயல் கிரீன் பிளாட்னு. இவர் என்ன பண்ணிருக்காருன்னா எவ்ரி இயர் ஹி மேட் ஷூர் தட் ஹிஸ் ரிட்டர்ன்ஸ் வேர் 30%. புரியுதா? மார்க்கெட் ரிட்டர்ன்ஸ் வந்து அவர் கரெக்டா எப்படி இன்வெஸ்ட் பண்ணா உங்களுக்கு எவ்ரி இயர் உங்களுக்கு 30% ரிட்டர்ன்ஸ் வரும் அப்படின்னு இவர் ரூல் போட்டிருக்காரு. புரியுதா? சிம்பிளா இந்த புக்கை நான் ஒரு லைன்ல சொல்லணும்னா ஹை ரிட்டர்ன் ஆன செட்டு லோ பி/ன்னு சொல்லலாம். ஓகேயா? பட் வந்து அவ்வளோன்ட்டு சொன்னா உனக்கு அவ்வளவு புரியாது. இதுல வந்து நிறைய கான்செப்ட் இருக்கு. நீ அதை இன்வெஸ்ட் பண்ணா உனக்கு அட்லீஸ்ட் ஒரு இன்ஃபிளேஷனையாவது நீ பீட் பண்ணலாம். ஏன்னா இப்ப என்னோட மெயின் கோல் என்னன்னா வந்து இப்ப என் காசு வந்து பேங்க்ல இருந்தா என் காசு வந்து கம்மியாயிட்டே போகுது. கரெக்டா? நான் வந்து எனக்கு வந்து இன்ஃபிளேஷனை பீட் பண்ணா போதும். ஓகேயா? நான் வந்து ஆக்சுவலா நான் பண்றேன், ஐம் கெட்டிங் குட் ரிட்டர்ன்ஸ்னாலும் ஃபார் மீ பீட்டிங் த இன்ஃபிளேஷன் இஸ் இனஃப். ஓகேயா? பிளஸ் வந்து ரைட் நவ எவ்ரிதிங் இஸ் அசெட். நான் வந்து என் காசை வந்து லைக் என் காசு வந்து எதுக்காவது ஒர்க் பண்ணணும். ஏன்னா வந்து நம்ம அசெட் லைபிலிட்டின்னு இருக்கு. கரெக்டா? நான் வந்து என் அசெட்டை யூஸ் பண்ணிட்டு என் காசு வந்து என்ன எதுல போட்டா பெஸ்ட் ஒர்க் ஆகும் அது அப்படின்னு பார்த்தா ஷேர் மார்க்கெட் ஒன்னு இருக்கு. இன்னொன்னு நான் இன்கேஸ் நான் இப்ப யூரோ நான் இப்ப இன்கேஸ் நான் 10 லேக் நான் கையில வச்சிருக்கேன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் மேல நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன். ஓகே? பிகாஸ் லாட் ஆஃப் பீப்புள் ஆர் வில்லிங் டு டூ பிசினஸ் இன் இந்தியா. ஓகேயா? and I can just be some angel investor and I can just invest on them directly. Provided they have a proper புரியுதா? ப்ராப்பரா அவங்களுக்கு கம்ப்ளீட்டா ஒரு பிசினஸ் மாடல் இருந்துச்சுன்னா I can invest on them. ஆமா. சோ வந்து இது எல்லாமே புரியுதா? இது எல்லாமே உன் லைஃப் இப்போ வந்து உன் கோல் என்னடா? உன் ஷேர் மார்க்கெட் கோல் என்ன? உனக்கு ஏதாவது கோல் இருக்கா? இப்ப நான் சொல்லியிருக்கேன். நான் வந்து ஐ டோன்ட் வாண்ட் மை மணி டு டிப்ரிஷியேட். இதுதான் என் கோல்னு நான் சொல்லிட்டேன். அதனால வந்து இதுல இருந்தே உனக்கு தெரியும் நான் வந்து ஐம் நாட் அ பர்சன் ஹூ டேக்ஸ் a lot of riskன்னு. ஓகே? நான் வந்து இருக்கலே ரொம்ப சேஃபா தான் நான் கேம் ஆடுவேன். அது மாதிரி உன்னோட ஒப்பீனியன் என்ன? வாட் இஸ் யுவர் எய்ம் ஃபார் கமிங் டு ஷேர் மார்க்கெட்? இந்தியன் கோல் என்னன்னா ஒரு ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ட்டா இருக்கணும். ஒரு 45 இயர்ஸ்க்கு மேலே கொஞ்சம் ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ட்டா இருக்கணும். கொஞ்ச நாளைக்கு கோல் வந்து ஒரு மாசத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு ஐ மீன் வருஷத்துக்கு ஒரு 15% ரிட்டர்னாவது எடுக்கணும். Okay, 15% is fine, but 15% you have to put effort. எப்படின்னா லைக் பட் எஃபர்ட்னா இட்ஸ் நாட் லைக் சீயிங் த மார்க்கெட் நியூஸ் டெய்லி அதெல்லாம் இல்ல. நீ வந்து இருக்கதே 3 டாக்குமெண்ட் தான் சொன்னல. இந்த 3 டாக்குமெண்ட் ஒரு கம்பெனிக்கு மட்டும் நீ பண்ணக்கூடாது. இப்ப வந்து நான் முத்தூத்துக்கு பண்ணேன்ல, முத்தூத்துக்கு பண்றப்ப நான் என்னென்ன பண்ணேன்னா பஜாஜ்க்கு பண்ணேன். நான் காட்டுறேன் அதோட காம்படிட்டர்ஸ் என்னென்னு எடுத்தேன் ஃபர்ஸ்ட். இது ஆக்சுவலா டியோபாலின்னு சொல்லிட்டேன். ஒரு செகண்ட் சொல்லு. என்ன ரேஷியோ மெயினா வந்து பாக்குற எல்லா கம்பெனிஸ்க்கும்? நானா அதான் இந்த P/E பாப்பேன். ஓகேயா? இந்த பிரைஸையும் புக்கையும் டிவைட் பண்ணி அதை பார்ப்பேன். ROE பார்ப்பேன், ROCE பார்ப்பேன், டிவிடெண்ட் ஈல்ட் பார்ப்பேன். நான் கொஞ்சம் இது பார்க்க மாட்டேன், நான் நிறைய பார்ப்பேன் ஆக்சுவலா. புரியுதா? ஏன்னா வந்து லைக் ஒரு ஃபார்முலா நீ போட்டேன்னு வச்சுக்கோவேன், நிறைய நல்ல ஸ்டாக்கும் அந்த ஃபார்முலால இருந்து மிஸ் அவுட் ஆயிரும். அதுதான் பிரச்சனை. அதனால வந்து நீ உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆவாவ உனக்கு தெரியும். ஒரு இதை பார்த்தாலே வந்து அது நல்லா இருக்கா இல்ல நல்லா இல்லையா
அது ரெட் ஃபிளாகா இல்ல புரியுதா கிரீன் ஃபிளாகா எல்லாமே உனக்கு அது தெரிய வரும். இப்ப நான் சிஏஜிஆர்லாம் நான் உனக்கு 36.39லாம் இருக்குல்ல, இப்போ வந்து நான் உனக்கு ஒரு அப்ராக்சிமேட்டா 35% ஏன் சொன்னேன்னா அதுதான் இதோட மார்க்கெட் சிஏஜிஆர். நான் வந்து நீ கேக்குறப்ப என்னால எப்படி சொல்ல முடிஞ்சிச்சுன்னா எனக்கு அது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஓகேயா? ஸோ எல்லாமே அந்த இன்ட்யூஷன் தான்டா. எப்படின்னா நீ மோஸ்டா நீ கான்சியஸா யோசிக்கிறது தான் கஷ்டம். உனக்கு வந்து நீ ஒரு லெவல் நீ படிக்க ஆரம்பிச்சுட்டான்னு வச்சுக்கோ, எல்லாமே உனக்கு சப்கான்சியஸா நடக்கும். புரியுதா? உனக்கு ஒரு அந்த கட் ஃபீலிங் இருக்குல்ல, அத வந்து நீ ஸ்ட்ராங் பண்ணிக்கணும். அவ்வளவுதான். கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டார்ட் பண்றேன் வேல்யூ இன்வெஸ்டிங். கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு ஆமா ரேஷியோ ஆமா. படுத்தி ஒவ்வொரு கம்பெனியா ஃபர்ஸ்ட் ரேஷியோ தான் உனக்கு ஓரளவுக்கு. அதான் அந்த சிஏ ரச்சனா நீ என்ன பண்ணுனா ஒரு ஒரு ஐடியா கொடுக்குறேன். நீ என்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டல்ல, நல்ல ஐடியா கொடுக்குறேன். நீ இது இருக்கா, நீ சும்மா இப்படி ஓபன் பண்ணிக்கோ. ஓகேயா? இப்போ வந்து இந்த மேனுஃபேக்சரிங் காஸ்ட், எம்ப்ளாயி காஸ்ட் இது எல்லாம் இருக்கு. இது எல்லாம் இருக்கு. நீ என்ன பண்ணனா இது எல்லாத்தையும் வந்து யூடியூப்ல போட்டு இது ஒண்ணுத்துக்கா போட்டு பாரு. புரியுதா? அக்யூமுலேட்டட் டிப்ரிசியேஷன்னா என்ன, இதுனா என்ன நீ போட்டா உனக்கு ஒரு ஐடியா வரும். கரெக்டா? அது வந்து அத வந்து ஒரு கம்பெனி எப்படி அஃபெக்ட் ஆகும் அதெல்லாம் வச்சு நீ என்னன்னா ஒரு 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 மாடல் ஒரு ஃப்ரேம் ஒர்க் மாதிரி நீ கிரியேட் பண்ணலாம். ஓகேயா? இப்போ வந்து லைக் பிளஸ் வந்து நியூஸும் வந்து என்னன்னா லைக் எவ்ரிடே நான் வந்து லைக் அவ்வளோ டைவர்சிஃபை நான் ஆக்சுவலா நான் பண்ண மாட்டேன். நான் ஏன் பண்ண மாட்டேன்னா வந்து என்னால அவ்வளவு நியூஸ் என்னால படிக்க முடியாது. ஏன்னா எனக்கு அவ்வளவு டைம் இல்ல. சோ அதனால வந்து நான் வந்து மோஸ்டா நீ சொல்ற மாதிரி நானும் ஒன்ன மாதிரி தான் ஐடி பேங்க்ல தான் நான் மோஸ்டா நான் போடுவேன். ஓகேயா? ஏன்னா வந்து எனக்கு தெரியும். ஓகேயா? ஏன்னா வந்து நியூஸ் ஒரு ஒரு ஐடில ஒரு பேங்க்ல நியூஸ் வந்துச்சுன்னா அது ஈஸியா எல்லாருக்கும் தெரிய வரும். கரெக்டா? இப்போ வந்து கோல்டுலயும் எல்லாருக்கும் தெரிய வரும். இப்போ நான் அக்ரிகல்ச்சர்ல போட்டுட்டு இல்ல நான் ஆட்டோமொபைல்ஸ்ல போட்டா நான் நியூஸ் பார்க்கலன்னா எனக்கு அதை பத்தி எதுவுமே தெரியாது. சோ அதனால வந்து நான் ரொம்ப இதாதான் இருக்கேன். ரொம்ப கன்சர்வேட்டிவா தான் நான் ப்ளே பண்றேன். நீ வந்து இந்த இதெல்லாம் நீ சும்மா ஓபன் பண்ணி பாரு. இந்த கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் எல்லாத்தையும் நீ பார்த்தா உனக்கு உனக்கு ஒரு ஐடியா வரும். இந்த ஆர்ஓசி எல்லாம் நான் பார்ப்பேன்ல, இதெல்லாம் வந்து நான் மினிமம் 11% இருக்கான்னு பார்ப்பேன். ஓகேயா? ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன்ஸ்ல நீ இதே ஓபன் பண்ணி பார்த்தனா உனக்கு தெரியும் யார் யார் இருக்காங்கன்னு. இந்த ஜார்ஜ் முத்தூட் தான் அதோட ஃபவுண்டர். ஓகேயா? எஃப்ஐஐனா வந்து இதுல இந்த பிஎன்பி பாரிபாஸ், கோல்ட்மேன் சாக்ஸ் இவங்க எல்லாமே வெரி ஃபேமஸ் ஆக்சுவலா. கரெக்டா? இவங்கெல்லாம் ஹோல்டு பண்ணா வந்து புரியுதா? இவங்க வந்து மொக்க ஸ்டாக் எல்லாம் ஹோல்டு பண்ண மாட்டாங்க. இவங்களே இன்வெஸ்ட் பண்றாங்கன்னா there needs to be some moat in this. டிஐனா வந்து டொமஸ்டிக் இன்வெஸ்டர்லாம் இதுல வரும். அப்படின்னா வந்து லைக் என்னென்ன மியூச்சுவல் ஃபண்ட்ல எல்லாம் ஹோல்டிங் வச்சிருக்காங்க அந்த இதுல எல்லாம் வரும். இதெல்லாம் நீ வந்து ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்டா நீ கன்சிடர் பண்ணணும்னா மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜர்ஸ்லாம் ஒரு ஷேர்ல இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்கன்னா நீ அந்த ஷேரை நீ வாங்கவே கூடாது. ஓகே, இப்போ வந்து ரிலையன்ஸ்ல வந்து நிறைய பேர் மியூச்சுவல் ஃபண்ட்லாம் இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்கன்னா நீ அதுல இன்ட்ரெஸ்டே பண்ணக்கூடாது. ஏன்னா வந்து புரியுதா, யூ கான் பீட் தெம் தட் மச். ஓகேயா? அவங்களுக்கு வந்து தே ஹாவ் அ வெரி குட் கட் ஃபீலிங். தே ஹாவ் டு மேக் லாட் ஆஃப் ப்ராஃபிட். ஸோ தே வில் பிளே வெரி சேஃப் அண்ட் தேல் மேக் ஷூர் தே கெட் லாட் ஆஃப் ப்ராஃபிட். நீ அந்த மார்க்கெட்லாம் நீ போய் நீ ட்ரேடிங் பண்ணா கூட புரியுதா, ஷார்ட் டேர்ம் பண்ணா கூட உனக்கு லாஸ் தான் ஆயிரும். பிளஸ் நான் ஏன் ஷார்ட் டேர்ம் பண்ண மாட்டேங்கிறேன்னா ஷார்ட் டேர்ம் உனக்கு ஐ ஹேவ் டு பே லாட் ஆஃப் டாக்ஸ் ஆல்சோ. ஷார்ட் டேர்ம் கெயின் டாக்ஸ்ன்னு இருக்கு. ஓகேயா? நான் லாங் டேர்மா நீ போட்டனா நீ லாங் டேர்ம் டாக்ஸ் பிராக்கெட்டா போட்டனா உனக்கு 1 lakh மேல ப்ராஃபிட் பர் மந்த் ஏர்ன் பண்ணா மட்டும்தான் நீ டாக்ஸே கட்டணும். 1 lakh per year. நான் வந்து லைக் பர்சனலா ஐ டோன்ட் திங்க் ஐ எம் நாட் மேக்கிங் 1 lakh per 1 lakh profit per year. Okay, so like that is why I prefer long term investments. ஆமா. இன்னொன்னு நீ இப்ப ஏதாவது நீ புதுசா இன்வெஸ்ட் பண்றனா அதோட ரூல்ஸும் பாத்துக்கோ. இப்ப வந்து நீ ETF போடுறனா இப்ப நான் பீஸ் எல்லாம் சொல்றேன்ல, இந்த பீஸ்ன்னு சில பீஸ் எப்படி இருக்கும்னா நீ 36 months 3 yearsக்கு மேல நீ ஹோல்ட் பண்ணா மட்டும்தான் உனக்கு டாக்ஸ் ஃப்ரீயா இருக்கும். ஓகே, இல்லைன்னா உனக்கு 20% லாங் டேர்ம் டாக்ஸ் பிடிப்பாங்க, எல்லாமே இருக்கும். ஸோ வந்து
கவர்மெண்ட் பாலிசிஸ்லாம் வந்து எப்படி இருக்கு எல்லாத்தையும் நீ பாத்துக்கோ. ஓகேயா? சும்மா கத்துக்கிறேன். போக போக ம். ஆமா, ஆமா. ஃபுல்லா பிராக்டிகலா இல்லன்னா நீ கத்துக்கிட்டு நீ இருக்கேன். நீ நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம ஒரு குரூப் மாரி ஃபார்ம் பண்ணிட்டு, ஃபினான்ஸ் பேஸ்டா நீ நீ ஃபினான்ஸ் பேஸ்டா யார்கிட்டயும் பேசலன்னு வச்சுக்கோவேன், உனக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் வராது. ஓகேயா? நீ என்ன பண்ணனா, யூ மேக் அ குரூப் ஃபார் யுவர்செல்ஃப். புரியுதா? நெறைய பேர் ஹூ ஆர் ஃபினான்ஷியலி ஆக்டிவ், புரியுதா? ஹூ ஆர் ஆல்வேஸ் லுக்கிங் வாட் அசெட் டு பை இன் யுவர் ரேஞ்ச். இப்ப நானும் 10,000 தான் இன்வெஸ்ட் பண்றேன், நீயும் 10,000 தான் இன்வெஸ்ட் பண்றேன்னா, புரியுதா? அப்போ வந்து நம்ம டுகெதரா நம்ம பிளான் பண்ணலாம். இதே வந்து நான் ஒரு 40 இயர் ஓல்டு மேன்னா அவன் என்ன பண்ணுவான்? பெர் மந்த் 1 லேக்ல இன்வெஸ்ட் பண்ணுவான். கரெக்ட்டா? ஆக்சுவலா எங்க கிளாஸ்லயே ஒரு குரூப் இருக்குடா. என் கிளாஸ்ல ஒரு குரூப் இருக்கு. சோ அவன் தான் வந்து அவன் ஒரு கம்யூனிட்டி ஸ்டார்ட் பண்ணி அவன் இனிஷியேட் பண்ணி தான் நாங்க என்ன எல்லாரும் ஆட் வந்து பண்றியா? ஒரு என்ன ஆட் பண்றியா அந்த கம்யூனிட்டில? ஆனா வந்து அவன் வந்து உன்னை டிமேட் அக்கவுண்ட் ஓபன் பண்ண சொல்லுவான். அப்பதான் ஆட் பண்ணுவேன் அப்படின்னுவான். கேட்டுப்பாரு. அதான். அது ஏன்னா எதுல அந்த எதுல ஓபன் பண்ண சொல்லுவான்? டிமேட் அக்கவுண்ட்லாம் வச்சிருக்கோம். அது எப்படின்னா சைட் அவங்கலாம் இன்ஃப்ளூயன்சர்ஸ்னு உனக்கு தெரிஞ்சவன் இல்லையா அவன்? தெரிஞ்சவன் தான்டா, ஃப்ரெண்டு தான். அவன் எதுக்கு டிமேட் அக்கவுண்ட் தான் வச்சிருக்கேனே, அதெல்லாம் பிரச்சனை இல்ல. ஆனா அது என்னன்னா நெறைய பேர் இருக்காங்க. நார்த் இந்தியன்ஸ்லாம் இருப்பாங்க சரியா? ட்ரேட் கால்ஸ் சொல்லுவாங்க. அது ம். வந்து நான் ஒரு 5 இயர்ஸ் பேக்லாம் நான் சொன்னேன்ல, நான் நெறைய ட்ரேடிங்லாம் பண்ணுவேன்னு. ஆமா. அது என்னன்னா சில டெலிகிராம் குரூப்லாம் இருக்கும். அதுல வந்து லைக் ஒரு 10,000 மெம்பர்ஸ் இருப்பாங்க. அது என்னன்னா வில் ஹேவ் அ லீடர் மாரி இருப்பான். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, என்ன ஷேர் வாங்கணும், என்ன விக்கணும். கரெக்ட்டா அந்த இது சொல்லுவாங்க. அந்த இத மட்டும் தான் நீ ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணிட்டு நீ அதோட ப்ரூஃபும் காட்டணும். நீ அத ஃபாலோ பண்ணியிருக்கன்னு. அதெல்லாம் நீ ஃபாலோ பண்ணா மட்டும் தான் நீ குரூப்ல இருப்ப. பட் யூ வில் கெட் வெரி எக்செப்ஷனல் ரிட்டர்ன்ஸ் ஃப்ரம் இட். ஆனா அதுக்கெல்லாம் வந்து நீ காசு கட்டணும்ல, மெம்பர் ஆகணும்ல. மெம்பர் காசுலாம் கட்டினே நீ அதுக்கு? இல்ல நான் காசு கட்டல. ஆக்சுவலி ஐ காட் இன்டூ மெம்பர்ஷிப். அந்த அந்த குரூப்ல ஐ காட் இன்டூ மெம்பர்ஷிப். என்னன்னா அதான் நான் மெம்பர்ஷிப் வந்து காசு லைக் கட்டணும். அப்பயும் நான் கிரிப்டோ கரன்சிலயும் கொஞ்சம் இருந்தேன். ம். ஓகே. நான் வந்து கிரிப்டோ கரன்சி நெறைய ஏர் டிராப்ஸ்லாம் இருக்கும். நான் வந்து இந்த வசீரெக்ஸ்ல வந்து நான் இப்ப எக்ஸ்சேஞ்ச் இன்னும் வச்சிருக்கேன். நான் ஆக்சுவலா நான் ஒரு 3 இயர்ஸோ 4 இயர் எப்பன்னு தெரியல. 3 இயர் படிக்கிறப்ப, அப்பதான் இந்த கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்சே ஓப்பன் பண்ணாங்க இந்தியால. அண்ட் தட் வாஸ் த பிக்கெஸ்ட் கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்ச் ஓப்பன் இன் இந்தியா. நான் வந்து ஃபர்ஸ்ட் ஓ. ஆப்பர்ச்சுனிட்டி நான் யூஸ் பண்ணிக்கிறதுனால எனக்கு அந்த வசீர் காயின்ஸ் அவன் கிரியேட் பண்ண கிரிப்டோ கரன்சிஸ் எனக்கு ஃப்ரீயா கிடைச்சிச்சு. சோ வந்து ம். நான் இப்ப நெறைய ஏர் டிராப்ஸ்லாம் நான் வச்சுக்கிறப்ப நான் அந்த ஏர் டிராப்ஸ் குரூப்லலாம் நான் ஜாயின் பண்ணேன். சோ வந்து அப்போ வந்து அதுல வந்து கொஞ்சம் கான்டாக்ட் கிடைச்சிச்சு. ஓகேயா? எனக்கு தெரிஞ்ச ஒரு டெலிகிராம் குரூப் இருக்கு. நீ வந்து இதே ம். நான் கிரிப்டோ கரன்சிலயும் அதே மாரி தான். அவன் சொல்றப்ப வாங்கணும், சொல்றப்ப விக்கணும். ப்ராப்பரா ப்ரூஃப்லாம் காட்டணும். நீ வந்து அவன் சொன்னா நீ ஓகே நம்ம வந்து இந்த மாரி ப்ராப்பரா ரூல்ஸ் ஃபாலோ பண்றான்னா, நம்ம என்எஸ்சிலயும் ஃபாலோ பண்ணா இது ஒர்க் ஆகும் அப்டின்னா. அதனால என்ன இன்வைட் பண்ணான். என்னன்னா அதான் பெரிய பெரிய ஆளுங்க ஆக்சுவலா வேல்ஸ்ன்னு வாங்கடா. ஓகேயா? அது ம். வந்து லைக் நீ அந்த டெலிகிராம் குரூப்லலாம் போனா லைக் என்னையே டிஃபரன்ஷியேட் பண்ருவாங்க. வேல்ஸ், டால்பின்ஸ், மேக்கரல்ஸ் அப்படின்னு. இப்போ வந்து நான் வந்து லைக் 10,000 ரேஞ்ச்ல நான் ட்ரேட் பண்றேன்னா என்னெல்லாம் மேக்கரல்னு சொல்லுவாங்க. வேல்ஸ்னா வந்து they will be putting hundreds of crores and they'll be wantedly they'll be inflating a stock. So that when ஏன்னா இப்போ வந்து எல்லாமே அல்காரிதமிக் பேஸ்டு ட்ரேடிங் தானே. என்ன ஆகும்னா வந்து லைக் அல்காரிதம் அத பார்த்துட்டு புரியுதா? இட் will automatically ஸ்டாக் பையிங் a lot of stocks. அப்போ வந்து இட் இஸ் லைக் த வே டு சீட் த சிஸ்டம் மாதிரி தான். ஆஃப்டர் இட் இன்க்ரீஸ் டு அ பிரைஸ் வில் ஜஸ்ட் செல் இட். இல்ல வந்து லைக் இப்ப பிரைஸ் வந்து இப்ப பேர் மார்க்கெட்ல வந்து ஷார்ட் பண்ணணுவாங்க. கரெக்டா இவ்வளவு லெவரேஜ் யூஸ் பண்ணி ஷார்ட் பண்ணுனா கரெக்டா ஷார்ட் பண்ணணும். ஓகேயா? எல்லாம் ரேட் அப்படிதான். கால்ஸ் மாதிரி தான். ஆனா அது நானும் ஃபர்ஸ்ட் அதான் போன வருஷம்லாம் அந்த மாதிரி தான். எங்க அப்பாவுக்கு ஒரு ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓபன் பண்ணேன். சோ ஒரு கம்யூனிட்டி மாதிரி போட்டு அவங்க ட்ரேட் கால்ஸ் எல்லாம் இப்போ வரையும் கொடுத்துட்டு இருக்காங்க. ம். சோ அந்த வச்சு பேஸ் பண்ணி சிலது வாங்கி அப்படியே ஹோல்ட் பண்ணிட்டேன். அவங்க ஒரு ஓகே. ஸ்டாப் லாஸ் போடுவாங்க, ஒரு டார்கெட் போடுவாங்க. பட் நான் எதுவுமே ஃபாலோ அப்படி அப்படியே ஹோல்ட் பண்ணிட்டேன். ம். So அதுவே ஓரளவுக்கு ஒரு 30% ஒரு 40% அந்த மாதிரி ம். கொஞ்சம் கொஞ்சம் வருது அது. ஆனா அதான் என்னோட கம்மியா தான் ஒப்பீனியன் கேபிட்டல் என்னன்னா போட்டிருக்கேன். என்னன்னா நீ கத்துக்கோ. ஓகேயா? பட் இதுல நீ ஃபுல்லா கத்துக்கிறதுக்கு பதிலா உனக்கு ஒரு கரியர் நீ ப்ராப்பரா நீ இனிஷியலா க்ரோ பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ. ஏன்னா ம். வந்து நம்மளுக்கு வந்து இதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் தான். நம்ம இது எல்லாம் வந்து கரியருக்கு ப்ரொபோஷனலா தான் நம்மளுக்கு ஏர்ன் ஆகும். ஓகேயா?
நீ வந்து லைக் ப்ராப்பரா நம்ம கரியரை க்ரோ பண்ணிட்டோம்னா அதுக்கு வந்து இது கரெக்டா ப்ராப்பரா செகண்டரியா இருக்கும். நம்ம ப்ராப்பரா நம்மளோட அசெட்டை கிரியேட் பண்ணலாம். சோர்ஸ் ஆஃப் இன்கம் வந்து ஜெனரேட் பண்ணும். உனக்கு ஆமா. ஏதாவது பார்ட் டைம் ஜாப் மாதிரி ஏதாவது தெரியுமாடா? அதாவது ஒரு 2 ஹவர்ஸ் டெய்லி சும்மா ஒரு ஃப்ரீலான்ஸ் மாதிரி. எனக்கு எனக்கு நிறைய தெரியும். ஆனா மோஸ்டா எனக்கு தெரிஞ்ச பார்ட் டைம் எப்படின்னா வந்து வேர் ஹவுஸ் இருக்கும். அதுல வந்து நீ ஆப்பிள் அதெல்லாம் நீ பேக் பண்ணணும். எப்படின்னா ஒரு 20,000 to 50,000 இல்ல 2,000 to 5,000 பேர் இருப்பாங்க ஒரு பெரிய பில்டிங்ல. நீ அதுல போய் நீ பேக்லாம் பண்ணுனா இங்க சொல்றேன். இந்தியால அந்த மார்க்கெட் இல்ல, இங்க அந்த மார்க்கெட் அப்படி. ஜஸ்ட் நீ 2 ஹவர்ஸ் வேலை செஞ்சனா லைக் பர் ஹவர் வந்து 12 euros கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோ. 12 eurosனா 1000 ரூபா. சோ வந்து 2 மணி நேரம் வேலை செஞ்சனா உனக்கு 2000 ரூபா கொடுத்துருவான் கையில. இல்ல இப்போ நீ இங்க இந்தியால இருக்கும்போதே ஏதாவது லைக் இந்தியால சும்மா ஏதாவது ஃப்ரீலான்ஸ் பண்ணலாம். இந்தியால நீ ஃப்ரீலான்ஸ் பண்ணலாம். அது எப்படி? ஃப்ரீலான்ஸ் அது வந்து லைக் அது டிபெண்டிங் ஆன் யுவர் ஸ்கில் டா. உனக்கு ஏதாவது ஸ்கில் இருக்கா? நீ கண்டென்ட் ரைட்டிங் பண்ணிருக்கியா? உனக்கு இல்ல நீ உனக்கு டக்குனு நீ வந்து லைக் உனக்கு என்ன ஸ்கில் இருக்கோ நீ எதையா ப்ரோமோட் பண்ணிருக்கியா உன் ஸ்கில்ல? அதுதான் நான் கேக்குறேன். ஏன்னா நீ இப்ப நீ பட் ஃப்ரீலான்ஸ் எல்லாம் பண்ணலாம், பிரச்சனை இல்ல. பார்ட் டைமா நிறைய நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு சம்பாதிக்க. ஓகேயா? ஆனா நீ என்ன பண்ணணும்னா நீ பர்சனலா வந்து நான் இதெல்லாம் நான் பண்ணிருக்கேன் அப்படின்னு நீ வேர்ல்டுக்கு தெரிய வைக்கணும் ஃபர்ஸ்ட். எய்தர் யூசிங் ஃபேஸ்புக் ஆர் எய்தர் யூசிங் லிங்க்டின். ஓகே, நீ இந்த மாதிரிலாம் நீ இப்போ வந்து நான் டேட்டா சயின்டிஸ்ட்னு வச்சுக்கோவேன். நான் என்னென்ன ப்ராஜெக்ட் பண்றேனோ ஐ வில் பி புட்டிங் இட் இன் Kaggle and GitHub. ஓகேயா? அப்போ வந்து நான் வந்து யாராவது பொட்டன்ஷியல் என்னோட எம்ப்ளாயின்னு தெரிய வந்துச்சுன்னா ஐ வில் பி ஷோயிங் மை ப்ரொஃபைல். நான் சொல்லுவேன், இங்க பாருங்க நியூரல் நெட்வொர்க்ஸ்ல இதெல்லாம் பண்ணிருக்கேன். And you can ask me any question about it and you can ask me anything regarding this and I will be able to answer it அப்படின்னு. ஏன்னா வந்து என்னோட ஒர்க்ல வந்து அந்த ஒரு புரியுதா ஒரு பப்ளிக் டொமைன்ல இருக்கு. இப்போ நான் சும்மா இந்த ஷேர் மார்க்கெட் பத்தி கூட நான் லைக் வாட்ஸ்அப்ல சும்மா போட்டேன்னா அது பப்ளிக் டொமைன்ல இருக்கிறதுனால தான் தெரியும். ஓகே நான் இதெல்லாம் பண்றேன் அப்படின்னு. ஓகேயா? அது மாதிரி நீ உனக்கு ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, கண்டென்ட் ரைட்டிங் இருக்குன்னா ஏதாவது ஒரு பிளாக் இல்ல வேர்ட்பிரஸ் ஆரம்பிக்கலாம். இப்போ நீ இந்த ஃபினான்ஷியல் இதெல்லாம் நீ படிக்கிறல்ல, நீ படிக்கிறத வந்து நீ பிளாக் ஸ்பாட்னு ஒரு வெப்சைட் இருக்கு, இல்ல வேர்ட்பிரஸ்னு வெப்சைட் இருக்கு. அதை ஓபன் பண்ணிட்டு நீ சும்மா கண்டென்ட் ரைட்டிங்லாம் பண்ணிட்டு, புரியுதா? கண்டென்ட் ரைட்டிங் பண்ணா நீ வந்து இதை உன் போர்ட்ஃபோலியோல போடலாம். அப்போ வந்து நீ ஃப்ரீலான்சிங்ல எல்லாம் நீ சொல்லலாம், இங்க பாருங்க நான் இந்த மாதிரிலாம் கண்டென்ட் ரைட்டிங் எழுதியிருக்கேன். புரியுதா? உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா என் குவாலிட்டி பார்த்துட்டு இந்த கண்டென்ட் ரைட்டிங்லாம் பிடிச்சிருக்குன்னா என்ன இது பண்ணுங்க, ஹையர் பண்ணுங்க. புரியுதா? நான் பர் ஹவர் வந்து 5 euros அப்படி கேட்பேன் அப்படின்னு நீ ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்கு ஏதாவது பண்ணணும்ல, அதுக்கு ஏதாவது லைக் எப்படி அப்ளை பண்ணிருக்க? ஏதாவது வெப்சைட் உனக்கு மாதிரி ஃபர்ஸ்ட் ஏதாவது இருக்கா உனக்கு அதுக்கு? ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருக்கா அது சொல்லு ஃபர்ஸ்ட். எல்லாம் உன் இன்ட்ரெஸ்ட வச்சு தானே. ஏன்னா உனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு வச்சுக்கோ, டக்குன்னு நீ 1 month பண்ணிட்டு அதுக்கப்புறம் போயிடும். கரெக்டா? உன் இன்ட்ரெஸ்ட் என்னது? உன் ஸ்கில் செட் என்ன ஃபர்ஸ்ட்? தெரியலையே. அதான் ட்ரை தெரியலன்னா பண்ணி நீ பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் நீ அதை யோசி. ஃபர்ஸ்ட் நீ அதை எழுதிட்டு உன் இன்ட்ரெஸ்ட் என்ன, உன் ஸ்கில் செட் என்னன்னு சொன்னாதான் அதை பத்தி அது பேஸ்டா தேட முடியும். அதுதான். இந்த நானும் அட்வர்டைசிங் மார்க்கெட்டிங் ஏதாவது போகலாமா? மார்க்கெட்டிங் வேணா நீ நிறைய மார்க்கெட்டிங்லாம் இருக்கு. எப்படின்னா இந்த இபிஎல் இருக்குல்ல, ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்கிற ப்ராடக்ட்ஸை வாங்கிலாம் விற்கிறாங்க. செகண்ட் ஹேண்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் விற்கிறாங்க. நீ அதெல்லாம் நீ சும்மா பார்க்கலாம். ஆனா அதெல்லாம் டிராப் ஷிப்பிங்னு ஏதோ இருக்கு, அது பார்க்கலாம். ஆனா அதெல்லாம் எனக்கு எப்படி ஒர்க் ஆகும்னு தெரியாது. பட் நீ அதை நீ பார்க்கணும். ஒரு நிமிஷம் சாப்பிடலாம். நீ பண்ணியா? ஓகே ஓகே. சரி ஓகேடா. நான் சரிடா அப்புறம் பார்க்கலாம். ஓகேயா? வேணும்னா நான் ரெக்கார்ட் பண்ணிருக்கேன்ல, அது வந்து நான் ஷேர் பண்றேன். சரியா? நீ வேணா அதுக்கப்புறம் ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ் வேணா யூஸ் பண்ணிக்கோ. ஏன்னா நிறைய டாபிக் டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் வேற இல்ல. ரொம்ப ஓகேடா பார்க்கலாம். தேங்க்ஸ். பைடா. பை பை பை. சேஃபா இரு. பை. ஆமா நானும் ஹாப்பி தான். பைடா.